Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste Daily. Taste the Daily. திமுக vs அதிமுக மோதல் பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்குது. பெரிய அளவுக்கான மோதல் வார்த்தை ஜாலங்கள்ல ரெண்டு பேருமே எல்லை மீறி போயிடுறீங்களே. அரங்கத்திற்கு வரக்கூடாத சொற்களை பயன்படுத்தி அல்லது தரக்குறைவான தாங்கள் இருக்கிற இடத்திற்கு தகுதிக்கு குறைவான சொற்களை பயன்படுத்தி பேசியவர் யார் என்பதை முதல்ல சொல்லணும். தரம் தாழ்ந்த வார்த்தையை ஒரு முதலமைச்சரை இருக்குல்ல கரப்பான் பூச்சின்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவரை ஒரு முதலமைச்சர் பேசினார்னா அந்த சீட்ல உட்கார தகுதி முதலமைச்சருக்கு இருக்கா? பொம்மை முதல்வர் என்ன வார்த்தை? பொம்மை முதல்வர் என்ன வார்த்தை? ஒரு முதல்வர் பொம்மை முதல்வர் தவறுதாங்க. இது காயப்பட அது என்ன பொம்மை? ஆமா, பொம்மைன்னா ஒரு செயல் இருக்கு, அதுக்கு வெளிப்படையா சொல்றேங்க. அசைவில்லாத ஒண்ணத்தை சொல்றதுதான் பொம்மை. ஆமாம், அசைவில்லாத மட்டுமல்ல, கீபோர்டு வச்சு நீங்க ரிமோட் வச்சு நகர்த்தினீங்கன்னா நகருமில்ல, அதுவும் பொம்மை தான். சட்டமன்ற முதல்ல எவ்வளவு நாள் நடத்துறீங்க நீங்க? சட்டமன்றம் எவ்வளவு நாள் நடத்துறீங்க? நீங்க எத்தனை நாள் நடத்துனீங்களோ அதே போல அவங்களும் நடத்துறாங்க. உங்களுடைய திமுக தேர்தல் வாக்குறுதியில் என்ன இருக்கு? ஏடிஎம்கே ஆட்சியில நீங்க எத்தனை? ஏடிஎம்கே ஆட்சி விடுங்க, திமுக தேர்தல் அறிக்கையில் என்னங்க இருக்கு? ஏடிஎம்கே ஆட்சி முடிஞ்சிருச்சுல, மக்கள் ஓட்டு போட்டான்ல, சும்மா ஏடிஎம்கே அதை பண்ணிச்சு, அதுதான் ஓட்டு போட்டான் 2021 உங்களுக்கு. அப்புறம் இங்க வந்து உட்காந்து ஏடிஎம்கே அதை பண்ணிச்சு நாங்களே பண்ணிட்டு போயிருப்போம். நீங்க எதுக்கு அப்புறம் இருப்பை காட்டிக்கிற பண்றேன்னு சொல்றீங்கல்ல? நீங்க சொல்றீங்களா எங்களை பார்த்து அதிமுக இருப்பை காட்டிக்கு பண்ணுது? அப்ப இந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்துறதுக்கு ஸ்டாலின் தன் இருப்பை காட்டிக்கு தான் பண்ணாரா? அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்காரா? எதுக்கு காட்டணும்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவரு. நாங்க தெருவில் போயிட்டு இருக்கிறோமா? இந்த நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் இல்லையா? நாங்க முன்னாள் முதலமைச்சர் இல்லையா? அப்படி வரல, இது ஒரு தனி விவாதம், நம்ம தனியா பண்ணலாம். எப்படி வந்தா ஏங்க அவருக்கு ஒரு நியமன முதலமைச்சர் தாங்க திரு இபிஎஸ் அவர்கள், ஒரு நியமன முதலமைச்சர். கேக்குறது ஸ்டாலின் அவர்களே கருணாநிதி என்ன முதலமைச்சர்? மாதேஷ், உங்களுக்கு எல்லாம் கோபம் வரணும். நீங்க எல்லாம் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர். பிள்ளைக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கிறோம், அம்மாளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கிறோம், சிம் கார்டு போட்டு 6 கூட பேசிட்டு இருங்க என்று ஒரு சீனியர் மினிஸ்டர் பேசினாரா இல்லையா? இந்த நாட்டினுடைய சீனியர் அரசியல் தலைவர், மினிஸ்டர் கூட விட்டுருங்க, ஒரு முதலமைச்சர் ஒரு கண்டனம் அதுக்கு தெரிவிச்சதுண்டா? மானமுள்ள தமிழன் ஒருத்தன் இவங்களுக்கு மறுபடியும் ஓட்டு போடலாமா? அமெரிக்கா சுதந்திர தேவி சிலை போல 100 கோடியில் மதுரையில் தமிழ் தாய்க்கு சிலை அமைக்கப்படும் அப்படின்னு 110 விதியின் கீழ 2013 அம்மையார் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி மதுரையில தமிழ் தாய்க்கு சிலை வச்சுட்டோமா? இது ஒரு வாக்குறுதி மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. நீங்க சொல்லி செய்யாதுன்னு ஒரு லிஸ்ட் படிப்பீங்கன்னு நினைச்சு அது வேண்டாம், நேர விரை நான் சொல்றேன், நிறைய இருக்கு, நானே விளக்க சொல்றேன். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பேராசிரியர். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. திமுக vs அதிமுக மோதல் பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கிறது. உங்களுக்கு தகுதி இருக்கா? உங்களுக்கு தகுதி இருக்கா? தகுதியெல்லாம் பார்த்து தான் மக்கள் உங்களை ரெண்டு பேரையுமே ஆட்சியில மாறி மாறி உட்கார வச்சிருக்காங்க. அப்புறம் நீங்க எப்படி வந்தீங்க விவாதிக்க தயாரான்னு கேட்டால் நாங்கள் கூப்பிட்டவங்க வரணும், இவங்க வரணும் அப்படின்ற விவாதம் போயிட்டு இருக்குது. ஏன் ஒரு மோதல், பெரிய அளவுக்கான மோதல் வார்த்தை ஜாலங்களில் ரெண்டு பேருமே எல்லையை மீறி போயிடுறீங்களே? அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், இன்றைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். அவர் ஒரு பக்கம் எங்கள் கட்சியினுடைய தலைவர், அந்த பக்கம் ஸ்டாலின் முதலமைச்சர், ஒரு பொறுப்புமிக்க பதவியில் இருக்கிற முதலமைச்சர். இந்த ரெண்டு பேரில் அரங்கத்திற்கு வரக்கூடாத சொற்களை பயன்படுத்தி அல்லது தரக்குறைவான தாங்கள் இருக்கிற இடத்திற்கு தகுதிக்கு குறைவான சொற்களை பயன்படுத்தி பேசியவர் யார் என்பதை முதல்ல சொல்லணும். அதை சொன்னீங்கன்னா இந்த விவாதங்கள் ஏன் நடக்குது அப்படிங்கிறது இல்ல. அது ஒரு வார்த்தை இருக்குது, அதை நம்ம விவாதிப்போம். அது நான் பிற்பகுதியில் தான் பேசணும்னு நினைச்சேன், நீங்க இப்பவே கொண்டு வந்துட்டீங்க. நான் என்ன கேட்கிறேன், திறமையை பத்தியெல்லாம் ஸ்டாலின் பேசலாமா? ஒரு முதலமைச்சரை பார்த்து திறமையை பத்தியெல்லாம் ஸ்டாலின் பேசலாமான்ற வார்த்தையெல்லாம் எங்க இருந்து வருது? ஏன் திறமை பார்த்து தான் ஒரு முதலமைச்சருக்கு மக்கள் அங்கீகரித்து ஓட்டு போட்டு அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. மக்கள் அங்கீகரித்தார்கள், ஓட்டு போட்டார்கள், யாரும் கேள்வி கேட்கல. அந்த இடத்திற்கு நீங்கள் தகுதி இல்லாதவர், நீங்கள் உங்களுக்கு அதுக்கான தகுதி இல்லைங்கிறது ஏற்கனவே நாங்கள் விமர்சனம் வச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் மறுபடியும் சொல்றது ஒரே தெளிவான செய்தி, நீங்கள் கருணாநிதியின் மகனாக பிறக்கவில்லை என்றால் இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்க முடியாது. அப்படி இருக்கிற நீங்கள் பேசுகிற பேச்சிருக்கலே, இப்ப எங்க பொதுச் செயலாளர் அதை ஏன் சொல்லுகிறார்? ஸ்டாலின் பேசியதுக்கு ரிப்ளை கொடுக்கும்போது இதை சொல்றார். ஸ்டாலின் அப்ப என்ன பேசினார்? அதுதான் நான் விவாதப்படுத்தணும்னு சொல்றேன்.
உங்களுடைய பேச்சுல என்னைக்காவது ஒரு முதலமைச்சர், நீங்க கருணாநிதி கூட எடுத்துக்கோங்க, நான் எங்களுடைய முதலமைச்சர்களையும் சொல்லல, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களையோ புரட்சித் தலைவரை பற்றியோ இல்லை, கருணாநிதி கூட எதிர்க்கட்சியாக இருக்கிற இன்னொரு கட்சியினுடைய தலைவரை குறித்து பேசுகிற போது பயன்படுத்த தயங்கிய சொற்களை கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் பயன்படுத்துகிறார். அந்த சொற்கள் எல்லாம் ஒரு பார்லிமெண்டரி வேர்டே இல்லை அப்படிங்கிறதையும் கூட புரிந்து கொள்ள முடியாத ஒருவர் இருக்கிறார். ஒன்று ஸ்டாலினுக்கு அந்த புரிதல் இருக்கணும், இல்லை எழுதி கொடுக்குறவனையாவது மாற்றணும். அவன் மறுபடியும் இப்படியாவது எழுதி கொடுத்துட்டு இருக்கான். நாங்கள் மீண்டும் சொல்றோம், நீங்க ஒரு முதலமைச்சராக இருந்தவரை நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரை 75 எம்எல்ஏக்களோடு நாங்கள் எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்து நாங்களும் முதலமைச்சராக உட்காந்துட்டு இருந்தோம். எங்களையும் தகுதியோடு தான் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவரை விமர்சிக்கிற போது என்ன வார்த்தையை பயன்படுத்தி விமர்சிக்கணுங்கிற அறிவு கூட இல்லை என்றால் நீ முதலமைச்சர் பதவிக்கு தகுதியற்றவன். நானும் சொல்றேன். பொம்மை முதல்வர் என்ன வார்த்தை? பொம்மை முதல்வர் என்ன வார்த்தை? ஒரு முதல்வர் பொம்மை முதல்வர் தவறுதாங்க. இது காயப்பட அது என்ன பொம்மை? ஆமா, பொம்மைன்னா ஒரு செயலில் இருந்து அதுக்கு அசைவில்லாத ஒண்ணுத்த சொல்றதுதான் பொம்மை. ஆமாம், அசைவில்லாத மட்டுமல்ல, கீபோர்டு வச்சு நீங்க ரிமோட் வச்சு நகர்த்தினீங்கன்னா நகருமில்ல, அதுவும் பொம்மை தான். அந்த ரிமோட் யாருங்கிறதை நாங்க சொல்றோம்ல. இதுதான் கோவப்படுத்துது. என்ன கோவப்படுது? அவரை காயப்படுத்துது. ஏங்க அவரு உடனே நீங்க எப்படி வந்தீங்கன்ற வரலாறு சொல்ல வேண்டிய தேவைக்கு தள்ளப்படுறாரு. சொல்ல சொல்லுங்களேன். நான் ஒண்ணுதான் கேட்கிறேன் மதேஷ், திருப்பி சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லைன்னு நினைச்சிருக்கீங்களா அதிமுக? நீ பாதம் தாங்கின்னு நீ பேசுன அன்னைக்கு இதே முதலமைச்சரை பார்த்து சட்டை கிழிச்சு தெரிஞ்ச பைத்தியக்காரன் நான் பேசுவேன். வார்த்தை வேண்டாம், வார்த்தை கண்ணியமா போட்டோம். அதை முதலமைச்சருக்கு சொல்லுங்க, அதை முதலமைச்சருக்கு சொல்லுங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து நீ வார்த்தை பயன்படுத்தினீங்கன்னா உனக்கு திருப்பி வார்த்தை பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு அறிவு இல்லையா? திரு ஸ்டாலினுக்கு கலைஞர் தான் அடையாளம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்ப கலைஞர் அடையாளம் முதல்ல பேசுங்க. இல்ல நான் அந்த சப்ஜெக்ட் தான் வரேன். திரு ஸ்டாலினுக்கு திறமை இல்லை, கலைஞர் அடையாளத்தில் வந்திருக்கிறார், கலைஞர் தயவுல வந்திருக்காரு, அப்ப கலைஞர் அடையாளமானவர். ஆமா தானே? எப்படி மகனுக்கு அப்பா பதவி கொடுத்துட்டு போனாரு, அப்பா பெரிய அறிவாளிங்கிறீங்க. கலைஞரால் நீங்க அடையாளம் காணப்பட்டு நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தமா? கலைஞர் தமிழ்நாட்டுக்கு உழைத்திருக்கிறார், தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசியிருக்கிறார், தமிழுக்காக உழைத்திருக்கிறார். அடுத்த கேள்வி மதேஷ், ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பத்தி பேசுகிற போது நீ வந்து பூச்சியோட ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒப்பிட்டீங்கன்னா மலத்திலே நெளிகிற புழுவோடு உன்னை நான் ஒப்பிடுவேன். நீங்க யாருங்க தப்புன்னு சொல்றீங்க? தப்புங்க, தவறுங்க. நீங்க ஸ்டாலின் தவறு முதலமைச்சர் சொன்னீங்களா? இல்ல ஒரு முதலமைச்சர் சொன்னீங்களா? பத்திரிகையாளர்கள் நீ கல்பான் பூச்சின்னு சொல்லி ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பேசுறதுக்கு நீ தகுதி இல்லாத இடத்துல உட்கார்ந்துக்கிறீங்க, நீங்க யாரா சொன்னீங்களா? ஏன் இவ்வளவு கீழ்நிலையா போயிட்டு இருக்கீங்க? இவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தையை ஒரு முதலமைச்சரை சிந்திக்கிற எனக்கு இருக்குல்ல. கரப்பான் பூச்சின்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவரை ஒரு முதலமைச்சர் பேசினார்னா அந்த சீட்ல உட்கார தகுதி முதலமைச்சருக்கு இருக்கா? நீ என்ன வேணா பேசுவ, நாங்க பாத்துட்டு போறதுக்கு பைத்தியம் முடிச்சு உட்காந்துக்கிறோமா எல்லாரும்? உன்னை திருப்பி பேச எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எங்கள் பொதுச் செயலாளர் எங்களை கட்டுப்படுத்தி வைக்கிறார். தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி விடாதீர்கள் எந்த இடத்திலும் சொல்லிட்டே இருக்கார். எனக்கு சொல்ல முடியாத மலப்புழு இல்ல. நீங்க பேசுறதும் இருங்க நான் சொல்லிடுறேன். நான் முடிக்க நீங்க இந்த பிரச்சனை பேசு, இந்த பிரச்சனை பேசு. அதே தான் சொல்றேன். இந்த பிரச்சனை பேசு. நான் சொல்லிறேன் பேராசிரியர். நீ கரப்பான் பூச்சிங்கிறது ஒரு உயிரினம் தானே? நீ ஒரு பூச்சியோட ஒப்பிட்டினா மலத்திலே நெளிகிற புழுவும் ஒரு உயிரினம் தான். நான் உன்னை ஒப்பிடுறேன். வேணாம், கண்ணியமா போட்டோம். அவர் அரசியல் கண்ணியமா. அதை ஏங்க நீங்க திமுக காரர் கேட்கல? அதை ஏங்க முதலமைச்சர் கேட்கல? திராவிட இருங்க, ஏன் இவ்வளவு கண்ணியம் தாழ்ந்து பேசுறீங்க? ரெண்டு திராவிட ஸ்டாலின் எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்காருன்னு ஒரு விஷயம் சொல்றேன். இருங்க முதல்ல அவர் சொல்றாரு, அவர் காயத்தை எனக்கு தேவையில்லை. இருங்க, நான் தமிழ்நாட்டு மக்களினுடைய மொழியில பேசுறேன். ஸ்டாலின் காயமடைப்பது எனக்கு கவலை இல்லை. நீ ஒரு முதலமைச்சராக உட்கார்ந்து போது மறுபடியும் இதே மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் பண்ணிட்டு இருந்தா இதை திருப்பி பண்றது தெரியாத எதிர்க்கட்சிக்கு? இல்லங்க, நீங்க காயப்படுத்தும் அளவுக்கு பல விஷயங்கள்ல பேசுவது, அவர் என்ன ஒரு மாண்புமிக்க ஒரு சட்டமன்றத்தில் உங்களோட விவாதிக்கிறது கூட நீங்க வந்து விவாதிக்கிற அருகதை இருக்காங்க உங்களுக்கு? சட்டமன்றத்துல வேதனைப்படுறேன்றாரு. சட்டமன்றத்துல எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற அந்த பேச்சை நேரலையை கட் பண்ணாம ஒளிபரப்புவதற்கு திராணி இருக்காங்க உனக்கு? நீங்க முதல்ல அப்புறம் பேசுங்க. அவர் இவ்வளவு நாள் இவ்வளவு சட்டமன்றம் முதல்ல எவ்வளவு நாள் நடத்துறீங்க? நீங்க சட்டமன்றம் எவ்வளவு நாள் நடத்துறீங்க? நீங்க எத்தனை நாள் நடத்துனீங்களோ அதே போல அவங்களும் நடத்துறாங்க. உங்களுடைய திமுக தேர்தல் வாக்குறுதியில் என்ன இருக்கு? ஏடிஎம்கே ஆட்சியில நீங்க எத்தனை? ஏடிஎம்கே ஆட்சி விடுங்க, தேமுக தேர்தல் அறிக்கையில் என்னங்க இருக்கு? ஏடிஎம்கே ஆட்சி முடிஞ்சிருச்சுல, மக்கள் ஓட்டு போட்டான்ல, சும்மா ஏடிஎம்கே அதை பண்ணிச்சு, அதுதான் ஓட்டு போட்டான் 2021 உங்களுக்கு. அப்புறம் இங்க வந்து உட்காந்து ஏடிஎம்கே அதை பண்ணிச்சு நாங்களே பண்ணிட்டு போயிருப்போம். நீங்க எதுக்கு அப்புறம் நீ என்ன சொன்ன? 100 நாட்கள் நான் சட்டமன்றம் நடத்துவேன் நீ அறிக்கையில் இருக்கா இல்லையா? தேர்தல் அறிக்கையில நடத்திருக்கியா? நீ ஒரு வருஷமாவது 100 நாள் சட்டமன்றம் நடந்திருக்கா? சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுகிற போது நேரலையை துண்டிக்கிற அளவுக்கு பேடித்தனத்தோடு நின்றுட்டு இது பார்லிமெண்டரி வேர்டா? நீங்க அவர் ஒரு வார்த்தையை பேசிட்டாருன்னு என்ன? நீங்க ஒரு பேராசிரியர், நீங்க ஒரு படித்த அதனால தான் இன்னும் இவ்வளவு மரியாதை பேசுறோம். அந்த வார்த்தையெல்லாம் நீக்கலாம். நீங்க நீக்க வேண்டாம். நீங்க நீக்கிறதுனா இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் முதல்ல தரம் தெரிஞ்சு தராதரம் தெரிஞ்சு பேச சொல்லுங்க.
அப்புறம் நாங்க பேசுறதுக்கெல்லாம் நீங்க பாடம் எடுக்கலாம். நாங்க எவ்வளவு மாண்போட பேசுறோம். ஒரு நாள் உங்களை பத்தி இப்படியான வார்த்தைகள் அன்பார்லிமெண்டரி வேர்டு நாங்க பேசியிருப்போமா? எங்க பொதுச் செயலாளர் எங்களுக்கு சாதாரண செய்தி தொடர்பாளர் எனக்கு சொல்றாரு, எங்க பொதுச் செயலாளர், சார் ரொம்ப தரமா பேசுங்க, எந்த வார்த்தையும் தவறான வார்த்தை விடாதீங்கன்னு. ஆனா நீங்க மறுபடியும் இந்த வேலையை செஞ்சுட்டே இருப்பீங்க. வேடிக்கை பார்க்குற பைத்தியக்காரங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க போலீஸ் உங்க கையில் இருந்துச்சு, ஆட்சி உங்க கையில் இருந்துச்சுன்னா யார வேணா என்ன வேணா பேசிட்டு போலாமா? தரம் தகுதிங்கிறது ஒண்ணு அந்த பதவிக்கு இருக்கா இல்லையா? அந்த பதவிக்கு இருக்கா இல்லையா? இல்ல ரெண்டு பேருமே அதை வந்து கண்ணியம் காக்கணுமா இல்லையா? ரெண்டு பேர்கிட்டயுமே அந்த அளவீடு இருக்கணும்ல. பெருந்தலைவர் காமராஜர் உட்கார்ந்து இருந்த சீட் அது. சரி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த அந்த சீட்டு என்ன நீங்க சாதாரணமான இடம் இல்ல. ராஜாஜி வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறவராக இருந்தவர் அமர்ந்திருந்த இருக்கை தமிழ்நாடு முதலமைச்சருடைய இருக்கை என்பது. அதிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒருவர் நீங்க வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் குறித்து பேசுறது இது முதல் தடவையும் நாங்க இவ்வளவு சீரியஸா பேசல. முதல் தடவையே ஒரு நீங்க பேசின போதே நாங்கள் அதுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம், இது தப்புன்னு சொன்னோம். இப்படி ஒரு வார்த்தை நீங்க பேசுனீங்க, திருப்பி எனக்கு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்னு கேட்டோம். எல்லாரும் இது மறுபடியும் பேசுனீங்கன்னா உங்களுக்கு எழுதி கொடுக்கறவங்க நீங்க படிக்கிறீங்க. அவருக்கு எழுதி கொடுக்கறாங்க. எழுதி கொடுக்காமலே எடப்பாடியின் சகாக்களும் இதைவிட மோசமா திரு ஸ்டாலின் அவர்களையும் தாக்கி பேச திரு சி வி சண்முகம் என்னென்ன பேசுறாருங்க. எல்லாத்தையுமே சொல்றேன் நான், எல்லாத்தையுமே சொல்றேன். அதையெல்லாம் நம்ம விவாதிக்கிறோம். இல்ல ஏங்க, ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு நீங்க இது வரைக்கும் 5 வார்த்தை. என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எங்கள் பொதுச் செயலாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் குறித்து இந்த வார்த்தையை தவறாக பயன்படுத்தினார், எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, நான் பேச லஞ்ச் போறேன். ஒண்ணுமே தெரியாத ஒரு முதலமைச்சர்ன்றாரு, திறமையே இல்லாத ஒருவர்ன்றாரு. தகுதி இதுதான், இது அரசியல் விமர்சனம் தாங்க, இது அன்பார்லிமெண்டரியாங்க. நான் இப்ப ஒரு வார்த்தை சொன்னேன் ஸ்டாலின் அவர்களை பத்தி இந்த பூச்சியோட என்னால ஒப்பிட முடியும்னு. அப்படி ஒரு ஒப்பீட்டை என்றைக்காவது எங்கள் பொதுச் செயலாளர் கொடுத்தாரா? ஒரு மேடையில ரொம்ப தரம் தாழ்ந்து பேசியிருக்காரு. அந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. வேண்டாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு மேடையில ஸ்டாலின் அவர்களை நாங்க பேசியிருக்காரு, தாக்கி பேசியிருக்காரு, கடுமையான வார்த்தைகள்ல பேசியிருக்காரு. கடுமையான வார்த்தைகள் பேசுவாங்க. எதிர்க்கட்சி தலைவர் நம்ம தடவையா கொடுத்துட்டு இருப்பாரு. வார்த்தை பேசுகிற சொல்லிலே வந்து ஒரு அந்த சொல்லுக்கான தரம் ஒண்ணு இருக்குல்ல. நீங்க உட்கார்ந்து இருக்கிற பதவிக்கு ஒரு தரம் இருக்குல்ல. திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன வேணாம் இருந்துட்டு போறாரு. அவர் நாளைக்கு முதலமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி வீசினா ஒண்ணும் கிடையாது அவரு. ஆனால் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஒரு முதலமைச்சர் என்ன பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே போல ஒரு முன்னாள் முதலமைச்சரும் அதற்கு ஏற்றார் போல் பேசினால் மட்டும்தான் ஒரு மாண்பா போகுங்க, ஒரு விவாதம் மாண்பா போகும். முதலமைச்சர் இதை தொடங்கி வைக்கிறார், முதலமைச்சர் இப்படி பேசுகிறார் என்பது குற்றமா இல்லையான்னு கேட்கிறோம். அப்புறம் நாங்க அதுக்கு பதில் சொல்லித்தானே தீர்வோம். நீங்க வந்து சும்மா உங்களுடைய போலீஸையும் உங்களுடைய இதையும் வச்சுட்டு நீங்க மிரட்டிட்டே இருந்தா பூரா கை கட்டிட்டு பின்னாடி பொறாள் போயிட்டு இருப்பாங்களா? உனக்கு எனக்கு அப்படி நினைப்புக்குதான் உங்களுக்கு. நான் எங்களையும் மக்கள் தேர்ந்தெடுத்தா அனுப்பிக்கிறேன் சட்டமன்றத்துக்கு. நாங்களும் மக்கள் பிரதிநிதிகள் தான். நாங்களும் இந்த மண்ணை 32 ஆண்டுகள் ஆண்ட கட்சியினுடைய தலைவர்கள். நீங்க என்ன பண்ணீங்களோ அதையே ஏறக்குறைய அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி அம்மா பேர் வச்சீங்களோ எல்லாத்துக்கும் அம்மா பேர் வச்சீங்க, முடிஞ்சது. நான் என்ன இந்த விவாதத்தை வந்து இன்னும் பேசுனீங்கன்னா நீங்க இன்னும் 4 வார்த்தை தப்பா பேசுற மாதிரி போயிடும். நான் பேச வேண்டி வருதுன்னு சொல்றேன். நான் இப்பவும் சொல்றேன், மறுபடியும் இருக்கா நீங்கள் எங்கள் பொதுச் செயலாளர் குறித்து இப்படியான விமர்சனத்தை வைத்தால் கொஞ்சமும் நாங்கள் யோசிக்காமல் இந்த சொற்களை பயன்படுத்தி முதலமைச்சரை நாங்களும் பேசுவோம். தமிழ்நாட்டு அரசியலுக்கு அழகு இல்ல, தமிழ்நாட்டு அல்லது அலைவுல இருக்கணும்னு நம்ம வந்து அதிமுக நம்ம இருக்குன்ற இருப்பை காட்டி முதலமைச்சர் இதை திமுகவினர் சொல்ற இருப்பை காட்டுறதை இது பண்றாரா? அதிமுக தன் இருப்பை காட்டிக்குள்ள இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் சொல்லல, திமுக சொல்றீங்களா 2 விஷயம். நீ வந்து நீ இருப்பை காட்டிக்கிறதுக்கு பண்றேன்னு நான் சொல்லலைங்க, திமுக சொல்லுது. இப்ப நீங்க தாங்க சொல்றீங்க. இல்லாத எங்கேயுமே நீங்க தாங்க சொல்றீங்க. ஒரு நிமிஷம் நீ பேச விடுங்க மாதேஷ். இருப்பை காட்டிக்கிறதுக்கு பண்றேன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்றீங்களா எங்களை பார்த்து அதிமுக இருப்பை காட்டிக்கு பண்ண? அப்ப இந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்துறதுக்கு ஸ்டாலின் தன் இருப்பை காட்டிக்கு தான் பண்ணாரா? அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்காரா? எதுக்கு காட்டணும்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவரு. அப்புறம் நாங்க தெருவில் போயிட்டு இருக்கிறோமா? இந்த நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் இல்லையா? நாங்க முன்னாள் முதலமைச்சர் இல்லையா? இந்த நாட்டு தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிப்பதில் மிக முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கிறவர்கள் நாங்கள் இல்லையா? அதிமுக இல்லையா? 32 ஆண்டு காலம் ஆண்ட கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இல்லையா அவரு? நீ பேசிட்டே இருப்பீங்களா? நீங்க இந்த தனிநபர் நீங்க இன்னொரு வார்த்தை சொன்னீங்களே, இது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு உகந்த அழகல்லன்னு. அதை நான் 100 விழுக்காடு ஏற்கிறேன். ஆனால் இந்த தமிழ்நாடு அரசியலுக்கு அழகில்லாத இந்த வேலையை ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் செய்கிறார் என்று சொன்னால் அந்த முதலமைச்சர் தகுதியற்றவர் என்று இப்பொழுது மீண்டும் நான் பதிவு செய்ய. நீங்க பேசக்கூடிய தனிநபர் தாக்குதலை அடுத்த தலைமுறையும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பெரும் கூட்டம் விஜய் பின்னாடி எல்லாம் போயிடுது, அந்த கூட்டமும் பார்க்கும். இதெல்லாம் உங்க 2 பேர் மேலுமே வெறுப்பாகும். 2 கட்சி மேலுமே வெறுப்பு. தமிழ்நாட்டுல ஒண்ணு நீங்க இல்லைன்னா நாங்க அப்படின்னு நீங்க இருந்தீங்கல்ல, இன்னைக்கு பாருங்க இன்னொரு பக்கம் போகுது. இதனால இழப்பது 2 பேருமாவே இல்ல. ஏதாவது ஒரு பைத்தியத்தனமான கதை இதெல்லாம் விடுங்க. நான் வந்து ஒரு முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கிற அந்த நாட்காலிக்கு என்று மாண்பு இருக்கிறது. அந்த மாண்பை வெறும் தவறான சொற்களை பயன்படுத்துவதன் மூலமாக அவர் கெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அவரை நோக்கி அதே போன்ற சொற்களை பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு 1 நிமிடம் கூட ஆகாது. திருப்பி செய்வோம். செயலில் காட்டுங்கள்.
எங்களை விட அதிகமாக செயல்பட்டு காட்டிட்டோன்றாங்க. அதுதான் எங்களுடைய காட்டிட்டா பேச வேண்டிய நீங்க விவாதிக்க கூப்பிட்டீங்கல்ல, அவர் விவாதிக்க தயாருன்றாங்களே. இருங்க, ஒண்ணு தயாருன்றாங்க. எங்களை பத்தி இப்படி பேசுறீங்கல்ல. புதிதாக கட்சி தொடங்கி வர்றாரு விஜய். நீங்க ஒரு முதலமைச்சர் பேசுறீங்க, எப்படி பேசுறீங்க? நீங்க ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்டீங்களாங்க? மாதேஷ், நான் உங்களை கேட்டீங்களா? என்ன கேட்டார்? அவர் என்ன பேசினார் உங்களுக்கு தெரியாதா? தெரியுங்க. என்ன பேசினாரு சொல்லுங்க, என்ன பேசினாரு? எல்லாம் வர்றவங்க எல்லாம் வந்து திமுக அழிக்கணும்னு நினைக்கிறேன் சொன்னாரா? ஒருமையில தான் இருந்த அந்த வார்த்தை. சரி, ஒரு பேச்சு வழக்கில் இருந்த ஒரு பேச்சு வழக்கு எனக்கு பேச்சு வழக்கு இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் நானும் சாதாரண ஆட்கள். இங்க ஒரு முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கவர், ஜனநாயக நாட்டில் ஒருத்தர் கட்சி தொடங்கி வருகிறார், அவரை அவன் இவன் தான் நீங்க பேசுவீங்களா? அப்ப நீங்க பதறீங்கன்னு அர்த்தம் தானே. நீங்க சொன்ன மாதிரி சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து வேலைகள் செய்து அந்த வேலைகளை அவர் நிறைவேற்றி காட்டி இருந்தால் இந்த பதட்டம் தேவையில்லை. இல்ல, அவங்க பதட்டமா இருக்கிற மாதிரி, பதட்டம் இருக்கிறவனுக்கு தாங்க இப்படி வருது. பதட்டம் இருக்கிறங்காட்டி தான் ஒருமையில வருது. எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து இப்படி பேச வேண்டி வருது. பதட்டம் இல்லைன்னா உங்களுக்கு ஏன் வருது? உங்களுக்கு நடுக்கம் வந்துருச்சு. மேடை அலங்காரம் ஒரு சிலருக்கு இருக்கும். அதை பேசும். திரு ஸ்டாலினுக்கும் நம்ம சொல்லித்தர தேவையில்லைங்க. அவர் கீழ்நிலையிலிருந்து வந்தவர். எந்த கீழ்நிலையிலிருந்து வந்தார் ஸ்டாலின்? சொல்லுங்க, வாங்க விவாதிப்போம். எந்த கீழ்நிலையிலிருந்து வந்தார் ஸ்டாலின்? எங்கிருந்து வந்தார்? அவரும் கொஞ்சம் கொஞ்சமா கட்சியில அடிப்படை பணியில இருந்து தானங்க மேல வந்தாரு. இபிஎஸ் எப்படி வந்தாரோ அதே போலதான் திரு ஸ்டாலின் அவர்களும் கீழ்நிலையில இருந்து. மனசாட்சி இருக்கு. ஆமா தானுங்க, பாக்குற மக்களுக்கு என்ன தெரியாது. திரு ஸ்டாலின் இருங்க, முதலமைச்சராக அவருடைய அரசியல் பயணம் எத்தனை, ஒரு 45 வருடங்கள் இருக்குமா? 50 வருடங்கள் கிட்ட இருக்கும். வருட பிரச்சனை அல்ல. அப்படி வருட பிரச்சனை தான் பிரச்சனைன்னு சொன்னா உதயநிதி கூப்பிடலாம் அதையே. சரிங்களா? அவருக்கு எத்தனை வருடங்கிறது அப்புறம் பேசலாம். ஸ்டாலினுக்கு நாங்கள் வருடத்தை கேட்கல, அதை நாங்களே ஒத்துருக்கிறோம். எங்க பொதுச் செயலாளரே பேசுகிற போது சொல்லியிருக்கிறார், ஸ்டாலின் கூட அவர் எம்எல்ஏவாகி மேயராகி வந்தாரு. ஆனா இன்னைக்கு உதயநிதி கொண்டு வந்து 4 வருஷம் இப்படி கொடுக்குறீங்களே, இது ஜனநாயகமாயன்னு எங்க தலைவரே கேட்டிருக்கிறார். நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் கீழிருந்து வந்தாருங்கிறீங்களே, நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் ஒரு கிளை கட்டமைப்பு செய்வது எப்படி என்பது குறித்து ஸ்டாலினுக்கு தெரிந்திருக்க முடியுமா? மாதேஷ் வேணா ஒப்பு சப்பா சொல்லலாம், அது தெரியாம இருக்குங்க கேட்கலாம். நீங்க என்ன திரு ஸ்டாலினுக்கு அரசியல் பாடம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏடிஎம்கே நாங்க எடுப்போம். திமுக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாள் தான் நீங்க. அப்புறம் ஏன் எதுக்கு நீங்க வந்து அவர் எங்க இருந்து வந்தாரு எப்படி வந்தாருன்னு பேசுறதுன்னு நீங்க பேசவும் அவர் பேசுறாரு. அப்புறம் தனி மனித தாக்குதலா போகுது. திமுக பேசல, அது ஸ்டாலினை நாங்க போய் பாடம் எடுக்கிறதுக்காக பேசல. இந்த நாட்டினுடைய உயரிய ஜனநாயகம் பறிபோகிறது என்கிற கவலையில விரக்தியில பேசுறோம். மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, மக்கள் முடிவெடுக்க போறாங்க. கடைசியா நீங்க வேண்டுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க போறாங்க. சட்டம் ஒரு நாட்டில் இருக்குது, அந்த சட்டத்துல ஓட்டைகளை பயன்படுத்துற வேலைன்னு ஒண்ணு இருக்குது. இப்போ என்ன ஓட்டை வந்துச்சு இந்த 3 வருஷம் ஆட்சியில்? இல்லங்க, நீங்க வந்து ரொம்ப பெரிய கேள்வி இது பெரிய சந்தேகம். என்ன ஓட்டை வந்துச்சு? என்ன ஓட்டையில திரு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல முடியும்? நீங்க பதறக்கூடாது. ஒரு சட்டத்துல எப்படி ஓட்டையை பயன்படுத்தி கிரிமினல்ஸ் தப்பிக்க முயற்சி பண்ணுவாங்களோ அதை போல ஜனநாயக அமைப்பில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி நீங்கள் வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து தானே வந்தாங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கிற இடத்திலே அவரை கொண்டு போய் நிறுத்தியது எது? எங்கள் பொதுச் செயலாளரை கொண்டு போய் நிறுத்தியது கிளை செயலாளராக அவர் செய்த பணி, அவரை உறுப்பினராக கொண்டு போய் நிறுத்தி. அப்படி வரல. இது ஒரு தனி விவாதம், நம்ம தனியா பண்ணலாம். எப்படி வந்தார்? ஏங்க, அவருக்கு ஒரு நியமன முதலமைச்சர் தாங்க திரு இபிஎஸ் அவர்கள். ஒரு நியமன முதலமைச்சர் கேக்குறது. ஆனா திரு ஸ்டாலின் அவர்களே, கருணாநிதி என்ன முதலமைச்சர்? 69 கருணாநிதி என்ன முதலமைச்சர்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா? இல்லங்க, நீங்க ஸ்டாலின் முதலமைச்சரே இது பண்றீங்க, கேள்விக்குள்ளாக்குறீங்க. அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டு தான் அவர் சிஎம் வேட்பாளர்னு சொல்லி தானே அவருக்கு. சிஎம் விடுங்க, முதல்ல எம்எல்ஏ ஆகும்போது நீங்க கீழ இருந்து வந்தாருன்னு சொல்றீங்கல்ல, முதல் எம்எல்ஏ ஆகும்போது மக்கள் எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா நான் மறுக்கல. எம்எல்ஏக்கு அவரை கொண்டு போய் நிறுத்தியது யார்? எது கொண்டு போய் நிறுத்தியது? மனசாட்சிப்படி பதில் சொல்லுங்க, சும்மா ஒப்புக்கு சப்பா பேசாதீங்க. எங்கள் பொதுச் செயலாளரை முதல் முறை எம்எல்ஏவாக நிறுத்தியது அவருடைய உழைப்பு. கட்சியில அவங்க அப்பா வாங்கி தள்ள சீட்டு. இவரை முதலாக எம்எல்ஏவாக நிறுத்தியது எது? முதலமைச்சர் கருணாநிதியின் மகன் என்கிற பெயர் தானே ஒழிய இவர் செய்த பணி அல்ல. இல்ல, கட்சியில உழைச்சிருக்காரு, அவருமே இளைஞரணியில இருந்து வந்திருக்காரு, படிப்படியா மேயர் சொல்லிட்டே இருங்க. 100 வருஷம் சொல்லுங்க, இதை கேட்கிற மக்களுக்கு தெரியும் இவங்க எப்படி வந்தாங்கன்னு. உதயநிதி எப்படி கொண்டு வந்து நிறுத்தினீங்க? உதயநிதியை விட உழைச்சவன் யாருமே இல்லையா அந்த கட்சியில? இல்லையா திமுகல? சும்மா கதை பேசுவீங்க, அப்புறம் ஜனநாயகப்படி தானே நடக்குதுங்க. சட்டத்தின் ஓட்டைகளை கிரிமினல்கள் பயன்படுத்துவதை போல ஜனநாயகத்தில் இருக்கிற ஓட்டைகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. இந்த தேர்தல் எல்லாமே தெரிஞ்சிருங்க, 26ல தெரிஞ்சிரும். என்ன தெரிஞ்சிரும்? யார் நியாயவான்கள், யார் இருக்கணும், யார் வேண்டாம்ன்றத அவங்க முடிவு. அது பண்ணிட்டு அது அப்ப தெரியும். அது பண்ணிட்டு நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். கலைஞர் பெயரை எல்லாத்துக்கும் வைக்கிறாங்கன்றது உங்களுடைய பிரச்சனை. நீங்க உங்க ஆட்சி காலத்துல இபிஎஸ் இருக்கட்டும், ஏன் அம்மையார் ஜெயலலிதாவே எல்லாத்துக்கும் அம்மா உணவகம், எல்லாத்துக்கும் அம்மா தண்ணீர் பாட்டில், எல்லா அம்மா மருந்தகம், எத்தனைக்கு அம்மா அம்மான்னு நம்ம பேர் வச்சோம். நினைச்சதுக்கெல்லாம் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஸ்டிக்கரை ஒட்டணுமா இல்லையா? அதை தான் இவங்க அப்படியே செய்யறாங்க ஏறக்குறைய. நாங்கள் வந்து தொடங்கிய திட்டத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தலைவர் அவருடைய பெயரிலே கொண்டு வந்தோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைகிற போது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைகிற போது
அவர்கள் முதலமைச்சர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள், மக்களினுடைய தலைவர்கள். தமிழ்நாட்டு மக்களினுடைய தலைவர்களினுடைய பெயரை நாங்கள் வைத்ததற்கும் 2 முறை நீங்கள் முதலமைச்சராவதற்கு தகுதியில்லை என்று மக்கள் சொன்ன பிறகு தன்னுடைய வாழ்வை முடித்து போன கருணாநிதி அவர்களுடைய பெயரை வைப்பதற்கு நீங்க கேள்வி கேட்டா நீ பதில் சொல்ல விடுங்க, இல்லைன்னா நீங்களே பேசிட்டு இருங்க, பதில் சொல்ல விடுங்க. கருணாநிதியின் பெயரை வைப்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. 1. 2வது, கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் என்பதற்காக வைக்கிறோம் என்று சொன்னால், அவர் முதலமைச்சராக மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட சமயம் இருந்திருக்க வேண்டும். அதில் அவர் மரணித்திருந்தார் என்று சொன்னால் மக்களின் தலைவராகவே மரணித்தார் என்பதை நாங்கள் ஏற்போம். ஆனால் உங்கள் அப்பா என்கிற காரணத்துக்காக வைக்கிறீங்க. நாங்கள் அம்மா உணவகம்னு வச்சோம்னா, அம்மா மினி கிளினிக்னு வச்சு 2000 மினி கிளினிக் எங்கள் பொதுச் செயலாளர் தொடங்கினார்னா அவங்க அம்மா பேரை வைக்கல, அவங்க அப்பா பேரை கொண்டு வந்து வைக்கல. எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்து இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக மக்களின் தலைவராகவே மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பெயரை வைத்து, கலைஞரும் மக்கள் தலைவர் தான் அப்படின்னு மக்கள் தலைவராக தான் இருந்தார். உங்களுக்கு தலைவர் 80 வருஷமா தமிழ்நாட்டு அரசியல்ல கிட்டத்தட்ட 65 வருஷம் கலைஞர் பெயரை பேசாமல் யாராலும் அரசியல் செய்ய முடியலீங்க. கருணாநிதியினுடைய அரசியலுக்கு நிகரான அரசியல் கொண்டவர் தோழர் நல்லகண்ணு. அவரை அதிமுக அவர் பேரை வைக்குமா, திமுக அவர் பேரை வைக்குமா? நீங்க என்னைக்காவது வச்சிருக்கீங்களா நல்லகண்ணு பேரை? என்னையும் சேர்த்து கேட்கிறேன். அதுதான் வைக்குமா, திமுக வைக்குமா? உங்களுக்கு அவங்க சலைச்சவங்க இல்ல, அவங்களுக்கு நீங்க சலைச்சவங்க இல்லைங்க. இன்னைக்கு ஏன் விவாதத்துக்கு வருது தெரியுங்களா உங்களுக்கு? நீங்க ஒரு பதில சொல்லும் போது நீங்க இதுல அந்த பதில புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. நாங்கள் அம்மா அவர்களின் பெயரை வச்சோம்னா முதலமைச்சராக மக்களால் இந்த மக்களினுடைய தலைவரின் பெயரை வைக்கிறோம். மக்களினுடைய தலைவர் என்பவர் யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் மக்கள் தலைவராக இருக்கிற போதே மறைந்து போகிறார். எனவே அவர் மக்களால் அன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட தலைவர். அந்த சூழ்நிலையை பொறுத்து அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, இவர் ஆட்சியில் இல்லை, அவ்வளவுதான். சூழ்நிலைங்கிறத விடுங்க, சூழ்நிலை தான் இல்ல. கடைசி காலகட்டம் அந்த இதை வச்சு அளவீட வச்செல்லாம் ஒருத்தர் பேரை வைக்கணும் வைக்க கூடாதுன்றத நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. இப்படியெல்லாம் இருக்குமா? கால அளவீடு இல்ல, கால அளவீடு தான் நீங்க சொன்னது. கடைசி 10 வருஷமா அவர் ஆட்சியில் உட்கார வைக்கல, அவர் முதலமைச்சராக ஏத்துக்கிட்டாங்க. என்னை ஆளுவதற்கு தகுதி இல்லைன்னு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதரை அவருடைய பெயரை கொண்டு ஒரு அரசாங்கம் வைக்கும்னா உங்க அப்பா வேற வைக்கிறீங்க தான் நாங்க சொல்லுவோம். வேற என்ன சொல்றது? அம்மாவை மக்கள் புறக்கணிக்கலையே, மக்கள் அங்கீகரிச்சு தானே வச்சிருந்தாங்க. மக்கள் தலைவராக தோல்விகள் 2 பேருக்கும் மாறி மாறி கிடைச்சிருக்குங்க. 2 பேருக்கும் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், அதே வெற்றி தோல்வியில் மாறி மாறி கிடைச்சது இல்ல. இப்ப கருணாநிதியின் ஆட்சி வந்தது இல்ல, அப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெயர்ல ஏதாவது திட்டங்களை தொடங்குன்னு நாங்க கேட்டோமா? அம்மா அவர்களுக்கு அன்னைக்கு அதிமுகவுக்கு மக்கள் ஆளுகிற வாய்ப்பை கொடுக்காத சமயத்துல அந்த தலைவர்களின் பெயரை வைக்கல. சரி, அந்த வாய்ப்பை மக்கள் கொடுத்து நீங்கள் எங்களுடைய தலைவர் என்று மக்கள் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களினுடைய பெயரை சில திட்டங்களுக்கு நாங்கள் சூட்டினோம். நாங்கள் இன்றைக்கு பிரதானமாக உங்களிடம் வைக்கிற கேள்வி என்ன தெரியுமா? பண்ண வேண்டிய திட்டங்கள் நேரம் இருக்கு. நிதி ஒதுக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தொடங்கப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி உங்க அப்பா பேரை வச்சுட்டு வந்துட்டுக்கிறீங்க. நீங்க புதுசா திட்டம்னு ஒன்று சொல்றீங்க பாருங்க. இந்த திட்டத்தால் பெருமளவு மக்கள் பயனடையாத திட்டங்களாக இருக்கிறது. பல திட்டங்கள் அப்படி இருக்கு. இதுக்கு உங்க அப்பா பேரை வைக்கணுங்கிறதுக்காகவே இந்த வேலை பண்றீங்க. இன்னொன்னு நான் உங்களுக்கு கேட்கிறேன், திட்டங்கள் செய்யறாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க. திட்டங்கள் செய்யறாங்க, அத நாங்க செஞ்ச திட்டங்களுக்கு லேபிள் ஒட்டுறாங்கன்னு சொல்றேன். இன்னொன்னு வர்றேன். இந்த கருணாநிதி அவர்களினுடைய பேனாவுக்கு சிலை வைக்க வேண்டும்னு கேட்டீங்கல்ல, நீங்க எல்லாம் நல்லா படித்த பத்திரிகையாளர்கள், உணர்வாளர்கள் தானே. 134 அடியில சிலை வைக்கணும்னு ஏன் கேட்டீங்க? ஏன் இருக்கட்டுமே, தப்பா என்ன? 133 அடியில வள்ளுவனுக்கு சிலை. இதெல்லாம் நீங்க இது ஏதோ வாட்ஸ்அப்ல வர செய்தியை நீங்க சொல்றீங்க போல. வாட்ஸ்அப்ல வருதா? இந்த மாதிரி யாராவது எழுதிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு இது ஒரு விவாதமா? சரி, 134க்கு அர்த்தம் சொல்லுங்க. 134 வருஷம் வாழ்ந்தார கருணாநிதி. வள்ளுவனுக்கு ஏன் 133? 133 அதிகாரம் இருக்கு திருக்குறள்ல. அது வள்ளுவனுக்கு நாம வச்சது இல்ல. 133 வள்ளுவன் தனக்கு தானே வச்சது. 133 அதிகாரத்தை அடையாளப்படுத்துவதற்கு 133 வைக்கிறோம். சரி, கருணாநிதிக்கு 134ங்கிறீங்க. 134 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கணும், 134 புத்தகம் எழுதியிருக்கணும், 134 கொள்கை பிரகடனம், ஒண்ணுமே இல்லை. அந்த எண் எங்கிருந்து வருது? வள்ளுவன் சிலையை விட 1 அடி உயரமாக என் தகப்பன் சிலை, பேனாக்கு சிலை வைக்க வேண்டும் என்று நினைப்பது தமிழர்கள் மீது தொடுக்கப்படுகிற மாபெரும் அறிவுபூர்வமான தாக்குதல் இல்லையா? இது ஒரு வன்முறை இல்லையான்னு நான் கேட்கிறோம். இப்படிதான் உங்க அப்பா வேற நீங்க வச்சுட்டு போய் வள்ளுவனை விட, வள்ளுவன் பேனாவை விட உங்கள் தகப்பனின் பேனா அவ்வளவு உயர்ந்த பேனாவா? அதைத்தானே நீ மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்க விரும்புற. அப்ப உண்மையான மக்கள் தலைவர்களுக்கு நாம் இந்த இதைகளை போய் இப்படி பிரச்சாரங்களை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டின் மீது, தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தின் மீது வரலாற்று பூர்வமாக இருந்த தமிழ்நாட்டினுடைய தலைவர்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தலைவரை நீங்க அந்த மாதிரி யாருக்காவது ஒரு 4 பேருக்கு வச்சிருந்தீங்கன்னா அவங்க எதையாவது ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாரும் வச்சிருக்கோம். என்ன வச்சீங்க? அதிமுக ஆட்சியில் யார் யாருக்கு அந்த மாதிரி பேர் வச்சீங்க? எல்லாம் வச்சிருக்கோம். அதை எடுத்தா பட்டியல் எடுக்கலாம், நிறைய எடுக்கலாம். இப்ப அதெல்லாம் பிரச்சனை. திட்டங்களை கொண்டு வந்த போது மக்கள் திட்டங்கள், இப்ப 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். அம்மாவின் பெயரை வச்சோம். ஆனா கொண்டு வந்தது மினி கிளினிக். 2000 கிராமங்களுக்குள்ள
கொண்டு வரப்பட்ட மினி கிளினிக். அம்மா உணவகங்களை கொண்டு வந்தோம். பேர் அம்மா பேர் அம்மான்னு பேர் வச்சோம். ஆனால் அந்த உணவகங்கள் பல லட்சம் பேரினுடைய பசிதீர்த்த உணவகங்கள் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இந்த ஆட்சியில அதை மேம்படுத்தி நல்லா தான் நடத்தி. மேம்படுத்தி எவ்வளவு நடந்திருக்கு சொல்லுங்க. நீங்க பத்திரிகையாளர், நீங்க சொன்னங்காட்டி இப்ப நான் கேட்கிறேன், எப்படி மேம்பட்டு இருக்கு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்துல ஏவரேஜா ஒரு மாதத்தில் அம்மா உணவகத்திலே சாப்பிட்டவர்களினுடைய எண்ணிக்கை 4 லட்சம். சரிங்களா? இப்ப அரசு கொடுத்திருக்கிற கணக்கு 1 லட்சம். 75 விழுக்காடு அம்மா உணவகங்களுடைய பயன்பாடு நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கட்சியினுடைய முக்கிய தலைவர் சொல்லுகிறார், அம்மாவே செத்து போயிட்டாங்க, அம்மா உணவகத்தை வச்சுட்டு என்ன பண்றது? உங்க கட்சி தலைவர் தானே பாரதி சொன்னாரா இல்ல யார் பாரதி? சரி, ஓகே. திரு ஸ்டாலின் அவர்கள் நல்ல மேம்பட்ட உங்க ஆட்சியில் செய்ததை விட அம்மா உணவகங்கள் இப்போது சிறப்பாக நாங்க எல்லா வேலையும் செஞ்சு. ஸ்டாலின் சொன்னது எனக்கு தெரியும் மதே. சரி, நான் உங்களுக்கு சொல்றேன் டேட்டா, நீங்க வேணா மறுங்க. நீங்க முதலமைச்சர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. உங்க ஆட்சியை விட சிறப்பா நாங்க வந்து அம்மா உணவகங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதுதாங்க கேட்கிறேன். அம்மா உணவு சிறப்பா நடத்திருந்தீங்கன்னா 4 லட்சம் பேர் சாப்பிட்ட இடத்துல 16 லட்சம் பேர் சாப்பிட்டுருக்கோம்ல. இப்ப 1 லட்சமா இருக்குது. அம்மா உணவகங்கள்ல பணியாற்றிட்டு இருந்த பணியாளர்களை வேலையை விட்டு நிறுத்திட்டீங்களே. எத்தனாயிரம் பணியாளர்கள் இன்றைக்கு வேலையை விட்டு நிறுத்திக்கிறாங்க. அம்மா உணவகங்களுக்கு பொருட்கள், ரேஷன் பொருட்களே சரியாக கொடுக்கப்படவில்லை, தேவையான பொருட்கள் கொடுக்கப்படவில்லைன்னு பிரச்சனை வந்து மேயர் பேட்டி கொடுத்தாங்களா இல்லையா? அம்மா உணவகங்களுக்கு ஆள் வர மாட்டேங்குது, அது நடத்துறது அரசுக்கு நட்டம்னு பேசினாங்களா இல்லையா மேயர்? அது லாப நட்டம் பார்க்குற இடம் இல்ல, அது அரசு செய்கிற சர்வீஸுங்கிற புரிதல் கூட இல்லாதவங்க தான் இந்த நாட்டினுடைய மேயரா வச்சிருக்குது திமுக. அப்புறம் நாங்க அம்மா உணவகத்தை மேம்படுத்திட்டே நீங்க சொன்னீங்கன்னா உங்க கட்சிக்குள்ள இருக்கிற தலைவர்களே என்ன பேட்டி கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அதனாலதான் சொல்றேன் பொம்மை முதல்வர்னு. இல்ல, இது எல்லாத்துக்கும் விவாதிக்க நாங்க ரெடி அப்படின்னு சொல்றாரு திரு உதயநிதி. வாங்க, என்னைய கூப்பிட்டாருன்னா நான் வரேன், பேசுவோம். உங்க ஆட்சியில என்ன நடந்திருக்கு, எங்க ஆட்சியில என்ன நடக்குதுன்னு பேசுவோம். எங்க பொதுச் செயலாளர் முதலமைச்சருக்கு சவால் விடுகிறார், நீங்க நேரா வாங்க ஒரு மேடையில். துணை முதலமைச்சர் வரேன்றாரு. சொல்றது கேளுங்க. முதலமைச்சருக்கு சவால் விடுறார், முதலமைச்சர் அதை பேசல. துணை முதலமைச்சர் இப்ப சொல்றார், நான் சொல்றேன், நான் வர்றேன். தைரியம் இருந்தால், நெஞ்சில் திராடி இருந்தால் உதயநிதி வர. ஒரு முதலமைச்சர், நீங்க முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் கூப்பிடுறாரு, முதலமைச்சர் அதற்கு வந்து பதில் சொல்லாமல் அவர் கடந்து போகிறார். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாரோ என்னவோ. அது துணை முதலமைச்சர் நான் வரேன்றாரு, பேசுறேன்றாரு, என்னைய கூப்பிட சொல்லுங்க நான் வரேன்றாரு. 50 ஆண்டு கால ஒரு பாரிய வலிமை பெற்ற அரசியல் வரலாற்றுக்கு சொந்தமானவர், ஒரு 32 ஆண்டுகள் ஆண்ட கட்சியினுடைய பொதுச் செயலாளர், நாட்டினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இந்த நாட்டின் முதலமைச்சரை கூப்பிட்டால் முந்தா நாள் வந்த 4 நாள் நீங்க மறுத்துக்கோங்க, நீங்க மறுத்துக்கோங்க. மறுக்கிறது இல்லைங்க. ஏங்க என்னைக்கு வந்தா என்ன, நீங்க விவாதிக்க. அவர் தான் துணை முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தானே, துணை முதலமைச்சர் தானே. நான் வரேங்கிறேன்ல, என்னைக்கு வந்தா நான் என்ன, நான் என்ன, எனக்கு என்ன, எனக்கு 2 கண்ணு, உதயநிதிக்கு 2 கண்ணு தானே, எனக்கு ஒரு மூளை, உதயநிதிக்கு ஒரு மூளை தானே. நீங்க விவாதிக்கணும்னு முடிவு எடுத்துட்டா வாங்க, வர சொல்லுங்க, உதயநிதி மேடை ஓட சொல்லுங்க, நான் தயாருங்க. நீங்க உங்க முதலமைச்சரை வரத்தான் நாங்க கூப்பிட்டோம். இதுக்கு முன்னாடி எங்களுடைய அண்ணன் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் தங்கமணி அவர்கள் இந்த இன்னைக்கு இருக்கிற மின்சாரத்துறை அமைச்சருக்கு சவால் விட்டார்ல, நேருக்கு நேரா சந்திக்கிற ஒரு மேடையில் உட்கார்ற வான்னு கூப்பிட்டார்ல, வந்தீங்களா? எங்கள் பொதுச் செயலாளரினுடைய மகன் குறித்து அவதூறு பேசிய போது இந்த திமுக அமைச்சருக்கு நேரடியாக நாங்கள் சவால் விட்டோம்ல, நீங்க வாங்க நேருக்கு நேரா விவாதிக்கலாம்னு ஓடி ஒளிஞ்சிட்டீங்களா? அன்னைக்கு நீங்க வாயை பிறகு பேசல. தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல இப்படி ஒரு விவாதம் கட்டாயம் நடக்கணும். அப்பதான் இதுல யார் உண்மையானவங்க, எப்படி விவாதிப்பது தயார். ஆனா 2 பேரும் இப்படியே மாத்தி மாத்தி சொல்லிக்கிறீங்க. ஆனா யாரும் ஏறன பாடு நீங்க பேசுனது கிடையாது. ஒண்ணு இல்ல, நான் ரொம்ப ரொம்ப வெரி சிம்பிள். இது நீங்க மேடைக்கு வர மாட்டீங்க பண்றீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. நாங்கள் செய்திகளை வைக்கிறோம்ல, இன்னைக்கு ஊடகங்கள் இருக்குல்ல, இது ஒரு மேடை தானே. நாங்கள் வைக்கிற செய்திக்கு நீங்கள் மறுப்பு சொல்லணும்ல. நீங்க இந்த நாங்க செய்த சாதனைகளை பட்டியலிடுறோம்ல, இந்த சாதனைகளை நீங்கள் செய்யலின்னு நீங்க பேசணும்ல. பேசுறீங்களா? யாராவது பேசுறீங்களா? எடுத்து விவாதிக்கிறோம். நேற்றைக்கு கூட கடைசியா உங்க 2 பேரையும் உட்கார வச்சா நீங்க 2 பேரும் தான் கொலையடி சண்டையா முடிச்சிடுறீங்க. நீங்க மாதேஷ் ஒரு நீங்க என்னதே உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு நல்லா புரியுது, எனக்கு நல்லா புரியுது. நான் இப்ப மாதேஷ் கிட்ட பேசிட்டு போறேன். மாதேஷ் என்கிட்ட நீங்க என்ன சாதனை செஞ்சீங்கன்னு கேக்குறீங்க. நான் ஒரு செய்தி சொல்லிட்டு போறேன். அந்த செய்தி இல்லைன்னு திமுக காரன் கூட்டு மறுத்து பேசுங்க, மக்கள் மேடையில் நீங்க பேசுங்க. எங்க பொதுச் செயலாளர் இவ்வளவு சாதனை செய்தார் நாங்க சொல்றோம். 4 ஆண்டு தான் அவருக்கு முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தாரு. அந்த 4 ஆண்டுல 2 ஆண்டு கொரோனால போச்சு. மீதி கிடைச்ச 2 ஆண்டுல ஸ்டாலின் அவர்களே குறிப்பிட்டு சொன்னதை போல எதிர்க்கட்சியாக இருக்கிற போது தப்ப கூட சரியா செஞ்சோன்னு சொன்னாரு பாருங்க. அப்படி பல்வேறு சிக்கல்களை கொடுத்துட்டு ஆளுநரிடம் ஓடி போய் ஆட்சியை கலைக்க சொல்லி ஊடகங்களை எல்லாம் திரட்டிய ஆளுங்கட்சிக்கு எதிராக அவ்வளவு சிக்கல் பண்ண போதும் அவர் செய்த சாதனைகளை நாங்கள் பட்டியலிடுறோம். அவர் அந்த அவ்வளவு கொரோனா காலகட்டம் அவ்வளவு பிரச்சனை இருந்த போது அவர் எவ்வளவு காப்பாற்றி வச்சிருந்தாரோ அந்த ஜிடிபி உங்களுடைய ஆட்சி காலத்தில் குறைஞ்சிருக்குன்னு நாங்க சொல்றோம். தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி குறைஞ்சிருக்குன்னு சொல்றோம். அதுக்கு பதில் பேசுங்க. இந்தியாவின் முன்னோடி மாநிலமா தமிழக
அரசு தான் இருக்கிறது. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலே சிறந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்றத பல மேலை நாட்டு பத்திரிகைகள் வெளியிடுறதையும் நம்ம பார்க்க முடியுது. எந்த மேலைநாட்டு பத்திரிகை வெளியிடுது? இன்னைக்கு இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர் பட்டியலில் திரு ஸ்டாலின் இருக்காரா இல்லையா? யார் கொடுத்த 8வது இடத்துல இருக்காரா? இந்த 8வது இடத்துக்கு நான் விளக்கம் சொல்லி எனக்கு வயசாயிரும் போல. ஆளுக்கு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க. மதேஷ், நானும் நாளைக்கு ஒரு பட்டியல் கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற மிகச்சிறந்த ஊடகவியலாளர்களில் முதன்மையில் மாதேஷ் தான் இருக்கிறார் என்று பட்டியல் கொடுக்கலாம். ஏன் என்னை பொறுத்து மாதேஷ் தான் மிகச்சிறந்த பத்திரிகையாளர் நான் சொல்றேன்னு வைங்க. இப்படி ஆளாளுக்கு சொல்லிக்கிறது இல்ல. திரு ஸ்டாலின் சிறந்த முதலமைச்சர் பட்டியலில் இந்தியாவில் இருக்காரா இல்லையா? யாருங்க வெளியிடுறா? மத்திய அரசு வெளியிடுதா? இந்தியா டுடேல தான் சொல்றாங்க நம்ம ஒரு 8வது இடத்துல இருக்கிறாருன்னு. அதுல தான் நானும் மறுபடியும் கேட்கிறேன், முதல் இடத்துல யார் இருக்கிறா? 4வது இடத்துல யார் இருக்கிறா? அந்த பட்டியல்ல 4வது இடம் யார் இருக்கிறா சொன்னா எல்லாரும் சண்டைக்கு வருவீங்க. உத்தரப்பிரதேச முதல்வர் இருக்கிறாரு யோகி ஆதித்யநாத். யோகி ஆதித்யநாத்துக்கு அப்புறம் 4 இடத்துக்கு பின்னாடி உங்க ஆள் இருக்காரு. நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லல, திமுக தான் சொல்லுது. அப்புறம் இது ஒரு பெருமைங்கிறீங்க. இதை நாங்க பேசினா உங்களுக்கு கோபம் பேர் வருது, சங்கடப்படுறீங்க எங்க மேல. இது என்னது? எங்க தான் நீங்க நாங்கள் முதலிடத்துல இருக்கிறோம், நாங்கள் வந்து விட்டோம், நாங்கள் வந்து எங்கேயே வந்தீங்க? இன்னொரு உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இவங்க திடீர்னு என்னங்கிறாங்க தெரியுங்களா, மிகப்பெரிய வளர்ச்சி தமிழ்நாடு கண்டு இருக்கிறது இந்த துறையிலேன்னு ஒரு துறையை சொல்றாங்க. நாம் என்னங்கிறோம், அப்படி மொட்டையே சொல்லாத, அதனுடைய டேட்டா எடுத்து வை. அந்த வளர்ச்சி ஏன் வந்ததுன்னு சொல்றோம். இப்ப அவினாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டம் 60 ஆண்டு கால கோரிக்கை எங்க பொதுச் செயலாளர் தான் நிறைவேற்றுகிறார். அவர் தான் அதுக்கு நிதி ஒதுக்கி அந்த வேலையை தொடங்கி பண்றார். இப்ப அந்த அவினாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டம் வந்த பிறகு அதனால் உற்பத்தி அதிகரிக்கும் என்று சொன்னால் அந்த உற்பத்தி அதிகரிப்பு இந்த ஆட்சி காலத்துல தான் தெரியும். உற்பத்தி அதிகரிச்சிட்டோன்னு நீ பேசக்கூடாது, அது எங்கிருந்து அதிகரிச்சுன்னு பார்க்கணும். அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதனுடைய தொடர்ச்சி தாங்க. அதை வந்து ஆரப்போடல இல்ல ஆமா, அதனுடைய தொடர்ச்சி தான். ஆனால் அதை மேலும் விரிவாக்கம் படுத்தி அதை வந்து டேட்டா காட்டுங்க. அப்படி பண்ணா டேட்டா காட்டுங்க. சரி, நீங்க சும்மா துறை சார்ந்து வளர்ந்து விட்டோம். எங்க தயா வளர்ந்தீங்க? ஜிடிபி கம்மியா இருக்கு, கடன் 3 லட்சம் கோடி கடன் வாங்கிக்கிறீங்க. அதிமுகவும் இன்னும் அவங்க அப்பா கருணாநிதி ஆட்சி காலத்தையும் சேர்ந்து வாங்கின கடன் அளவுக்கு நீங்க வாங்கிட்டீங்க. 3.5 வருஷத்துல கடன் வாங்கிட்டீங்க. மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்த மக்கள் நல திட்டங்கள், தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திட்டீங்க, குழந்தைகளுக்கு கொடுத்த லேப்டாப் நிறுத்திட்டீங்க. அதற்கெல்லாம் மாற்று திட்டம் கொண்டு வந்ததா சிலது சொல்றாங்க. லேப்டாப் திட்டத்துக்கு மாற்று சொல்லுங்க. 14,000 ரூபாய் ஒரு லேப்டாப். சரி, படிக்கிற தமிழ்நாட்டில் படிக்கிற அத்தனை குழந்தைகளும் கொடுத்தோம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு 45 லட்சம் பேருக்கு அந்த எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கடைசியாக கொடுக்கப்பட்டது 45 லட்சம் குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டிலே லேப்டாப் கொடுத்தோம். சரி, இப்போ திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. அதுக்கு மாற்று நீங்க 3 மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் கொடுக்கறது, ஒரு மாதம் 1000 ரூபாய் போகுது இல்ல? அது வந்து லேப்டாப் மாற்று திட்டமா? லேப்டாப் மாற்று திட்டம் இல்ல, அந்த திட்டத்தை கொடுத்தால் அது அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்ன்றதா ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. சரி, அதில் நிறைய மோசடி நடந்திருக்குன்றாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல மோசடி ஒரு திட்டத்தில் நடக்குதுன்னா என்ன மோசடிங்கிறத வெளிப்படுத்தணும் மொழி திட்டத்தை மூடி வச்சுட்டு போயிடக்கூடாது. புரியுதாங்களா? தமிழ்நாட்டில் ஊழல் நடக்குதுன்னா தமிழ்நாட்டுங்கிற ஸ்டேட்டையே பூட்டிடக்கூடாது ஜெயிலில். மோசடி நடக்கிற மோசடி தான் களை எடுக்கணும். அதுதான் ஆட்சி நடத்துகிற அறிவு. தாலிக்கு தங்கம் திட்டம் அம்மா கொண்டு வந்தாங்கல்ல, அது வெறும் சும்மா தாலிக்கு தங்கம் கொடுக்க திட்டம் நினைச்சுமா? அது என்ன திட்டம் தெரியுமா? முதல்ல ஒரு கிராமத்துல ஒரு பெண் குழந்தை பிறக்கிறான்னு சொன்னா அந்த பெண் குழந்தையை படிக்க வைப்பதற்கு பெற்றோர்கள் யோசிப்பாங்க. ஏன்னா வேற வீட்டு கட்டி கொடுத்துருவோம். இந்த தமிழ்நாட்டினுடைய அந்த மொத்த இந்தியாவிலும் இருக்கிற அந்த மரபு சார்ந்த சிக்கல்கள் இருந்துச்சு. அப்ப ஒரு குழந்தை படிச்சு வந்து பெண் குழந்தை வந்து டிகிரி முடிச்சான்னு சொன்னா அவளுடைய திருமணத்தின் போது நாங்கள் உதவித்தொகை கொடுப்போம், அவர்களுக்கு நாங்கள் தாலிக்கு தங்கம் கொடுப்போம் என்கிற திட்டத்தை கொண்டு வந்தது வெறும் தங்கம் கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிட்டு போற கல்ல, குழந்தைகளினுடைய படிப்பையே படிக்க வைக்கணும், அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் இருக்கு. அந்த திட்டத்துக்கு மாற்று தான் 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம். நீங்க தான் சொன்னீங்க. யாரு? திமுக தான் சொல்லிச்சு சொல்ல தொடங்கும் போது. சரிங்களா? அந்த திட்டத்துக்கு ஒரு மாற்று திட்டம் கிடையாது. நீங்க அந்த திட்டம் எங்க போச்சு, அதற்கு பிறகு வேற என்ன புதிய திட்டம் கொண்டு வந்தீங்கன்னா இது கொண்டு வந்திருக்கன்றாங்க அவங்க. நான் இப்ப லேப்டாப்புக்கு உங்ககிட்ட கேட்டேன். சரி, நீங்க இதை சொல்றீங்க மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாறி இருக்குன்றாங்க. உங்க வேலை தவறு இல்லை. நீங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னா திமுக இந்த மாதிரி தான் உழட்டுது. எந்த மாணவர்களுக்கு இப்ப நீங்க 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம் இந்த திட்டத்துக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப லேப்டாப்புக்கு மாற்றுங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு 41 உறுப்பு கல்லூரிகளை அரசு கல்லூரி ஆக்கினாரு எங்கள் பொதுச் செயலாளர் இல்லைங்களா? 18,000 ரூபாய் இருந்த ஃபீஸ் 1000 ரூபாய் ஆச்சு. 17,000 ரூபாய் கட்டணம் கம்மியாச்சு. ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய்னு போட்டா வருஷத்துக்கு 12,000 தான். வருஷத்துக்கு 17,000 குறைச்சாரு. நான் ஒரு கெட்ட வாய்ப்பை சொல்லட்டுங்களா? நாங்கள் வந்து ஊடகங்களில் பேசுற வரைக்கும் அதை பத்தி நாங்கள் பேசிக்க கூட இல்லை. மாசம் உனக்கு 1000 கொடுத்தோம், 17,000 கொடுத்தோம், 20,000 கொடுத்தோம் நாங்கள் பேசல. ஏன் தெரியுங்களா? திமுகவின் செய்தி தொடர்பாளர்களே இன்றைக்கு விவாதங்களில் நீங்கள் எடுத்து பாருங்க, நான் போய் சொல்லல, அவங்களே சொல்றாங்க இளைஞர்களை மாணவர்களை கவரும் திட்டம் வச்சிருக்கிறோம், அதான் 1000 ரூபாய் திட்டம்ங்கிறான். நான் என்ன சொல்றேன், 17 வயதாகிற ஒரு மாணவன் கையில 1000 ரூபாய் கொடுத்து அடுத்த ஆண்டு அவனுக்கு 18 வயசு ஆகும், அவனுக்கு ஓட்டு, நான் சொல்ல அவங்க வார்த்தை தான், கவரும் திட்டம்.
நான் என்ன சொல்றேன்னா, மாணவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்துமா பண்ணுமாங்கிறதல்ல, அந்த மாணவனை படிக்க வைக்கிற தகப்பன் அவன் குடும்பம் நடத்துவதற்கு படுகிற சிரமம் இருக்கிறது இல்லையா, அந்த தகப்பனின் தலைமையில் இருந்த 17,000 ரூபாய் சுமையை ஒரு கையெழுத்திலே ஒரு மனிதர் நீக்கி காட்டினார் என்றால் அவர்தான் ஆட்சி செய்ய தகுதியானவர் என்று நான் சொல்லுகிறேன். அதுதான் தரமான ஆட்சின்னு சொல்றேன். நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, நான் உங்களை கேட்கிறேன், மாதேஷ், உங்களுக்கெல்லாம் கோபம் வரணும், நீங்களாம் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர். நான் கேட்கிறேன், 1000 ரூபாய் பிள்ளைக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கிறோம், அம்மாளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கிறோம், சிம் கார்டை போட்டு 1000 கூட பேசிட்டு இருங்க என்று ஒரு சீனியர் மினிஸ்டர் பேசினாரா இல்லையா? இந்த நாட்டினுடைய சீனியர் அரசியல் தலைவர், மினிஸ்டர் கூட விட்டுருங்க, ஒரு முதலமைச்சர் ஒரு கண்டனம் அதுக்கு தெரிவிச்சதுண்டா? மானமுள்ள தமிழன் ஒருத்தன் இவங்களுக்கு மறுபடியும் ஓட்டு போடலாமா? அம்மாளும் மகளுக்கும் நீ 1000 ரூபாய் கொடுத்தா நான் அடுத்த ஆம்பளை கூட பேசிட்டு இருக்க நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேம்மா? அதுதான் தமிழ்நாடா? நீ என்ன வேணா பேசுவியா? நீ அரசு பணத்தை எடுத்து நீ எங்களுக்கு கொடுத்து போட்டு நீ என்ன வேணா பேசுவியா? மானமக்கிற இன்னொருக்கு உனக்கு வாக்களிப்பானா? 18,000 ரூபாய் ஃபீஸ் 1000 ரூபாய் ஆக்கணும்னு சொல்லி ஒரு நாளும் எங்கள் பொதுச் செயலாளர் பேசலையே. மாணவன் தலையில் இருக்கிற சுமையை குறைச்சிருங்கன்னு தான் அவர் சொன்னாரு. சரி, அப்ப எங்களை போய் எப்படிங்க நீங்க உங்க கூட ஒப்பிடுவீங்க? அவங்க சொன்ன திட்டங்களை நாங்க செய்து முடிச்சிட்டோம் அப்படின்றத அவங்க தயார், நாங்க பேசுறதுக்கு தயாருன்றாங்க. என்ன திட்டம்? நீங்க ஏகப்பட்ட திட்டங்கள் சொன்னீங்களே, அதுவும் அம்மையார் ஜெயலலிதா சொன்ன சில திட்டங்களே சொல்றாங்க. அமெரிக்காவில் வந்து சுதந்திர சொல்லியா? அது வேண்டாம், அது தனி, அது தனி. நான் ஒரு குறிப்பு தானுங்க, நான் வந்து கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க. நான் கேட்கறது அது அம்மா சொன்னாங்களா இல்லையான்றதா விவாதம். அமெரிக்கா சுதந்திர தேவி சிலை போல 100 கோடியில் மதுரையில் தமிழ் தாய்க்கு சிலை அமைக்கப்படும் அப்படின்னு 110 விதியின் கீழ 2013 அம்மையார் ஜெயலலிதா வந்து அம்மா ஆட்சியில இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அந்த மாதிரி மதுரையில வந்து தமிழ் தாய்க்கு சிலை வச்சுட்டோமா? இது ஒரு வாக்குறுதி மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. நீங்க சொல்லி செய்யாதுன்னு ஒரு லிஸ்டே இருக்கு. படிப்பீங்க நினைச்சு அது வேண்டாம், நேர விரை. நான் சொல்றேன், நிறைய இருக்கு, நானே விளக்கம் சொல்றேன். இப்படி வாக்குறுதிகளை கொடுக்கிற ஒவ்வொரு அரசும் கொடுக்கிறது. சரி, இந்த அரசுகள் எல்லாமே 80 முதல் 90 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள். 10 விழுக்காடு எல்லாரும் நிறைவேற்ற முடியும். நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னு லிஸ்ட் பெரிய லிஸ்டா இருக்கு. அதான் ரொம்ப காலம் எடுத்தது. இப்ப 2013 வாக்குறுதி பத்தி பேசியிருக்காங்கல்ல, அப்படின்னா எல்லா காலம் அன்னைக்கு சொன்னதே நீங்க கொடுக்கலன்றாங்க. அன்னைக்கே உங்க நிலைமை அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதே இதான் நிலைமை அப்படின்றாங்க அவங்க. ஐயோ, அம்மா மட்டும் இருக்கீல இல்ல, உலகத்தில் எந்த தலைவர்கள் வாழ்ந்த காலத்திலும் இப்ப நீங்க கருணாநிதி, இப்ப இருக்கிற ஸ்டாலினுக்கே நான் சொல்லுவேன், பல விஷயங்கள் நான் சொல்ல முடியாது, ஒரு நிமிஷம் நான் விளக்கம் சொல்றதுக்கு. எல்லாருமே வந்து தங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்து 100 விழுக்காடு நிறைவேற்ற முடியாமல் போவது உண்டு. எங்கள் பொதுச் செயலாளர் கொடுத்த வாக்குறுதிகளிலும் எங்களால் நிறைவேற்றப்பட முடியாமல் இருந்ததும் உண்டு. நாங்கள் அதுக்கான முயற்சிகளை எடுத்தது உண்டு அந்த 4 ஆண்டு ஆட்சி செய்த போது. நாங்கள் என்ன கேட்கிறோம் தெரியுமா? இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படாமல் இருந்தபோது அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த திமுக கேள்வி கேட்டதா? கேட்டிருக்கோம், நாங்க கேட்டோம் அப்படின்றாங்க. நாங்க கேள்வி கேட்கிறோம்னு என்ன அர்த்தம்? நாங்க வந்து அதை செய்வோம்னு அர்த்தம். மக்களுக்கு அதைத்தான் சொல்றோம். சரி, இவங்க செய்யல, அவங்களால செய்ய முடியல. அது ஏன் செய்ய முடியல அப்படிங்கறத 2016 தேர்தலில் நாங்க பேசியிருக்கோம். சரி, புரியுதுங்களா? ஒரு நிமிஷம் கேளுங்க. 2013 அதுக்கும் பதில் சொல்றாரு ஸ்டாலின். நான் சொல்ற என்ன சொல்றாருன்னு கேளுங்க. நான் சொல்றது முதல் கேளுங்க, அப்புறம் தான் நான் கேள்வி சொன்னா தான் பதில் தெரியும். எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க என்ன கேக்குறீங்கன்னு. மக்கள் முகத்தை பார்க்கும் போதே அவங்களுடைய முகம் வளர்ச்சியை நாங்க என்ன செஞ்சிருக்கோன்றது தெரிஞ்சிருச்சு. ஸ்டாலின் தெரியாம இருக்கலாம், ஆதன் மூலமா அவருக்கு நான் சொல்ல விரும்புறேன். சார், உங்க கூட்டத்துக்கு கூட்டிட்டு வரதெல்லாம் காசு கொடுத்து கூட்டிட்டு வர்றான், சிரிக்கலினா அவங்களுக்கு காசு கிடைக்காதுன்னு மக்கள் சில பேர் உங்க முன்னாடி சிரிக்கலாம். எல்லா மக்களும் சிரிக்கல, மக்கள் அழுகிறார்கள். நீங்க அரசு ஊழியர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், இங்க ஓட்டுநர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு செக்டார்ல தனி விவசாயிகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். விவசாயி மேல போறான்னா குண்டாஸ் போடுறீங்க, ஆசிரியர்கள் போறான்னா குண்டு கட்டை தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்றீங்க. எல்லா செக்டாரும், மாணவர்கள் லேப்டாப் கிடைக்கலன்னு அழுதுட்டு உட்காந்துருக்கிறான். எல்லா செக்டாரும் அழுகுது சார். தமிழ்நாட்டில் 2000 அம்மா மினி கிளினிக் மூடிட்டீங்க சார். நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்கள் அழுகிறாங்க சார். நீங்க சொல்றீங்க சார் மக்கள் சிரித்து கொண்டே இருக்கிறார்கள். அதாங்க சார் சொல்றோம், உங்க முன்னாடி அப்படி சிரிக்கிறவங்களா கொண்டு வந்து நிறுத்துறாங்க சார் இவங்க. நீங்க வெறும் பிரச்சார கூட்டத்துக்கோ எங்கோ அரசு விழாவில் மட்டும் இல்ல, அவர் போய் மக்களை வீதி தோறும் போறாருல, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஆய்வு கூட்டத்துக்கு போறாரு, அவர் போறாரு, துணை முதலமைச்சர் போறாரு. ஆமாங்க. எந்த வீதிக்கு? நேற்றுக்கு விருதுநகர்ல நீங்க பாக்கலையா? வீதியில் என்ன நினைச்சு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். வீதியில் நடந்தது சொல்லவா? சொல்லுங்க. ஒரு அமைச்சர் சென்னையில வீதியில போறாரு ஆய்வுக்கு. அமைச்சர் வரும்போது ப்ளீச்சிங் பவுடர் போடணும்ல, அமைச்சர் வரும்போது போடுவாங்கல்ல, எப்பவும் போட்டிருக்கிற மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தூய்மைப்படுத்துவாங்கல்ல. அந்த ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக மைதா மாவு போடுறான். இதை நான் சொல்லலை, நான் சொன்னால் நீங்கள் வம்புக்கு வருவீங்க. இதை ஒரு செய்தியாளர் அமைச்சர்கிட்ட கேட்குறாரு, சார் நீங்கள் வந்த அன்னைக்கு பாருங்கள் சார், ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக மைதா மாவு போட்டிருக்கான் சார்னு. அமைச்சர் சிரிக்கிறார், ஹஹா, அது ஆய்வு செய்யப்படும். மைதா மாவில் புரோட்டா செய்யத்தான் எங்களுக்கெல்லாம் தெரியும். மைதா மாவை வச்சு ஆய்வு செய்கிற அமைச்சரை இப்போ தான் திமுக பார்க்குது. இவங்க செய்கிற ஆய்வு லட்சணம் புரியுதா உங்களுக்கு? இதை வச்சு தானே ஏமாத்திட்டு நடவடிக்கை உண்டா? நான் எனக்கு என்ன பயம் தெரியுமா? திமுக ஆட்சி முடியல, நீ ப்ளீச்சிங் பவுடர் போடுற இடத்துல மைதா மாவு போட்டு தொலைச்சாலும் பரவாயில்ல, மைதா மாவு போடுற இடத்துல ப்ளீச்சிங் பவுடர் போட்டுறாதீங்க. அதையும் செய்வீங்க நீங்கள்.
அதுக்குள்ள இந்த நாடு தப்பிச்சுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இவ்வளவுதான் இவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியும். பூரா ஸ்டண்ட், வெறும் போட்டோ, வெறும் வீடியோ. என்ன நாங்க கேட்கறதுக்கு நலத்திட்டங்களாக இவ்வளவு நலத்திட்டங்கள் இருந்துச்சு, எல்லாத்தையும் நிறுத்திட்டீங்க. அது போக 3 லட்சம் கோடி நீங்க கடன் வாங்குறீங்க. என்ன செஞ்சீங்க? புதிய திட்டம் இப்போ நாங்கள் சொல்கிறோம் இல்லைங்க. இப்போ அவனாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டத்தை சொல்கிறோம். வைகை குண்டாறு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வச்சவர் எங்களுடைய பொதுச் செயலாளர். அதுக்கு நிதி ஒதுக்குனது நாங்கள் அதை தொடங்கணும்னு சொல்கிறோம். எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சுங்கிறதுக்கான அறிக்கையை நாங்கள் கொடுக்குறோம். இத்தனை பேர் இத்தனை நிறுவனங்களை கொண்டு வந்தோம், முதலீடுகள் கொண்டு வந்தோன்னு. தொழில் புதிதாக தொடங்க வேண்டும் என்று சொன்னால் தொழில்துறைக்கு அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை கொண்டு வந்து அதனுடைய தலைவராக முதலமைச்சரே இருந்து மாதம் ஒரு முறை கூட்டம் நடத்தி தமிழ்நாட்டிலே தொழில் தொடங்குவதற்கான இலகுவான சூழலை நாங்கள் ஏற்படுத்தணும்னு சொல்கிறோம். 2000 அம்மா மினி கிளினிக் கண் முன்னாடி கொண்டு வந்தோம்னு சொல்றோம். அம்மா உணவகங்கள் இத்தனை இருந்துச்சுங்கிறத சொல்றோம். இத்தனையும் அவரும் விருதுநகர்ல சொன்னார்ல, ஒவ்வொரு திட்டமா ஒரு 4-5 திட்டங்கள் வேகமா சொன்னார். விவாதத்துல உட்காரும்போது திமுக காரங்க கேட்கறாங்க, ஏன் கல்யாணத்துல பதட்டமாகறீங்கிறாங்க. உண்மையிலேயே பதட்டமாகுது. நீங்க சுத்தி 4 பேர் உட்கார்ந்து பொய்யா பேசினா பதட்டமாகதா? நாட்டுல முதலமைச்சரே இப்படி பேசிட்டு இருந்தா பதட்டமாகுது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் பதட்டமாகுது. அந்த அளவுக்கு தான் அவங்களோட திட்டம் இருக்குது. உதயநிதிக்கே பதட்டமாகுது, துணை முதலமைச்சருக்கே. திட்டத்தின் பேரே மறந்து போகுது. பக்கத்தில் கேட்டுதான் அது என்னமோ திட்டம் போட்டமே ஏன்னு கேட்கிறாரு. அப்புறம் நல்ல வேளை அந்த பக்கத்தில் இருக்கிறவர் அதை கவனிச்சுட்டு இருக்காரு. உதயநிதி பேசுறது, அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கொடுக்கலாம். அவர் யாருன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி சிலரெல்லாம் நீங்களுமே வார்த்தை மறந்துடுறது பேச, அந்த மாதிரி இபிஎஸ் அவர்களது நிறைய எடுத்து நம்ம சொல்லலாம். இதையெல்லாம் விவாதிக்க வேண்டாம். இதெல்லாம் நீங்க எடுத்து நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களை விவாதிங்க, நல்லா இருக்கும். உதயநிதி ஒரு திட்டத்தோட பேரை மறந்துட்டாருன்னா இபிஎஸ் என்னென்ன மறந்தாருன்னு ஒரு வீடியோவே நம்ம எடுத்து ஒரு பஞ்ச் ஆஃப் வீடியோஸே போடலாம். அப்படி இல்ல. இப்போ நீங்க ஜர்க்காதுன்னு சொன்னங்காட்டி சொல்றேன். இந்த திட்டங்களை சொல்லும்போது ஜர்க்காகிறாங்கன்னு சொல்றேன். அப்போ இவங்க பேசுனது என்ன பேசுனாங்கன்னு எடுத்து போட்டீங்கன்னா அப்புறம் நம்ம முதலமைச்சருக்கு போட்டோம்னு வைங்களேன், அது எனக்கும் சேர்ந்த அவமானம். இந்தியா முழுக்க சிரிப்பா, அதெல்லாம் வேண்டாம். உலகம் முழுக்க சிரிப்பா, அது வேண்டாம். அதெல்லாம் சொல்ல. இந்த திட்டங்களை சொல்வதில் அவங்களுக்கே ஜர்க் இருக்குது. காரணம் என்னன்னா, 2000 மினி கிளினிக் கொண்டு வந்தோம்னா மினி கிளினிக் கட்டடம் இருந்துச்சு, உள்ள டாக்டர் இருந்தாங்க, உள்ள நர்ஸ் இருந்தாங்க, உள்ள மருந்துகள் இருந்துச்சு. இல்ல அங்க கட்டடமே இல்ல, பொய் சொல்லிட்டாரு எங்க பொதுச் செயலாளர்னா, மாதேஷ் கேமரா தூக்கிட்டு போலாம், எடுத்து பாருங்க, கட்டடமே இல்ல என்று நிரூபிச்சிருவீங்க. பாசுப்ரமணியம் வாங்க, திரு எடப்பாடி எதுக்கு பொய் பேசணும், உண்மையை சொல்லுங்க. நான் மாதேஷ், நீங்க உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். நம்ம இந்த விவாதத்தை இல்ல, மருத்துவத்துறையில எல்லாம் எந்த பெரிய சிக்கலும் இல்லைங்க. நீங்க இந்த 3 வருஷத்துல மருத்துவத்துறையில பெரிய சிக்கல என்னத்தை போய் பாத்தீங்க? அதை சொல்றேன் கேளுங்க. மக்களுக்காக, இப்ப மக்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு சொல்றேன். நான் மாதேஷ்கே சொல்லல, சரிதானுங்களா? நான் சொல்றது என்ன, 2000 மினி கிளினிக் மூடினீங்கல்ல, மூடிட்டு மக்களை தேடி மருத்துவம் சொன்னீங்க. இந்த மக்களை தேடி மருத்துவத்துல கட்டடம் உண்டா? இல்ல. அதான் நேரா போறதுன்றாங்களே. நேரா போறது. ஆமா. யார் வீட்டுக்கு போறான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுதான் மக்களை தேடி மருத்துவம். அது ஒரு டேட்டாங்க. எந்த வீட்டுக்கு போயிருக்காங்கன்ற டேட்டா எடுத்து வைப்பாங்க. மாதேஷ் இருக்கா? அந்தந்த மருத்துவ அங்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கிட்ட இருக்கும் அந்த டேட்டா. இன்னைக்கு எத்தனை வீட்டுக்கு போனாரு, எத்தனை பேரை பார்த்தாரு, எவ்வளவு சிகிச்சை கொடுத்தாரு, யாராவது ஊடகவியலாளர்கள் இதை செக் பண்ண முடியுமா? நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். முதலமைச்சர் ஈரோடு தேர்தல் நடந்த போதே, இடைத்தேர்தல் நடந்த போதே சொன்னார், 1 கோடி பேர் மக்களை தேடி மருத்துவத்தில் பயனடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்படின்னா இன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 கோடி பேர் பயனடைஞ்சிருக்கணும். நார்மல், ஒரு சாதாரண அப்ராக்சிமேட்லி. அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் தொகை தோராயமா 8 கோடினா அதுல 2 கோடி பேர் பயனடைஞ்சிட்டாங்கன்னா ஒரு 25 விழுக்காடு வந்துருதா? சரி. அப்படின்னா நாம் இப்போ பார்க்குற தமிழ்நாட்டில் பார்க்கறதுல 4இல் ஒருவன் பயனடைஞ்சிருக்கணும். நான் சொல்றது சரியா? சொல்லுங்க. நீங்களும் மக்களோட தான் இருக்கிறீங்க. நீங்க போய் மைக்கு வைங்க. நீங்க திமுக நண்பர்கள்ட்டையே மைக்கு வைங்க, விஷயத்தை சொல்லாம வைங்க. எடப்பாடியார் மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு, அதுல உங்க வீட்டுக்கு டாக்டர் வந்தாரான்னு திமுக கேளுங்க. ஏன்னா ஸ்டாலின் கொண்டு வந்தாருன்னு ஆமான்றான், நம்ம பதவி போயிரு. அவருக்கு எந்த மக்களுக்காவது வந்திருக்கா? சீரியஸா பேசுறேன் நான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். மாத்தி சொல்றீங்க போலியே நீங்க. இல்ல, எடப்பாடியான்னு கேட்டீங்கன்னா தான் திமுக காரன் பதில் சொல்லுவாங்க. அவன் உடனே இல்லைன்றுவான். புரியுதுங்களா? நீங்க ஸ்டாலின் போட்டாரு திட்டம் சொன்னீங்கன்னா ஆமாங்க எங்க வீட்டுக்கு மருத்துவர் வந்தாரும்பாங்க. எந்த வீட்டுக்கு வரலீங்க மாதேஷ். யாரு வீட்டுக்கு? உங்க பக்கத்து வீட்டுல விசாரிச்சீங்களா? எல்லா வீட்லயும் விசாரிச்சு. நான் தான் தெருவா பொதுக்கூட்டம் பேசிட்டு எங்க கட்சி கூட்டம் பேசிட்டு தெரியறேன். நான் தான் தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிறேன். சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ஊருக்கும் போறேன், எல்லா மக்களையும் சந்திக்கிறேன், எல்லாத்தோடையும் பேசுறேன். திமுக நண்பர்களையும் கேட்கிறேன், சார் உங்க வீட்டுக்காவது யாராவது 2 பேர் வந்தாங்களா டாக்டர்? ஏன் நாங்களாம் அப்படி ஒரு திட்டமுக்கதே தெரியாதுங்கிறாங்க. நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு 2000 அம்மா மினி கிளினிக் என்று கொண்டு வந்து அதில் எந்த விதமான ஊழலுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வருகிற போது அதை வந்தோன்னு 2000 கிளினிக்கை மூடிட்டீங்க. ஆனா இதுல 2 கோடி பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்கிற நிலை வந்தால் அந்த 2 கோடி பேர் பயனடைந்ததற்கு அதுக்கு பயன்படுத்த டாக்டர்கள் மருந்துகளுடைய பட்டியல் எழுதப்பட்டு அதுக்கு ஒரு ஊழல் பட்டியலாக இருக்கும். ஏன்னா யாருக்குமே போகல. இதை கண்டுபிடிக்க முடியாது. எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிச்சா அந்த அட்ரஸ்க்கு போனோம், இந்த அட்ரஸ் போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், எங்க இருக்குது ஒன்றும் தெரியாது. மெட்டீரியலிஸ்டிக்கா எதுவுமே இல்லை. நீங்க அம்மா உணவகங்கள் இருக்குதா? மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கு. 500 கலைஞர் உணவகங்களை திறப்போம்னு சொன்னீங்க உங்களுடைய வாக்குறுதியில். எங்க இருக்கு 500 கலைஞர் உணவகம்? 1 இருக்கா? 3 வருஷத்துல 1 இருக்கா?
எந்த வாக்குறுதிங்க நிறைவேற்றினீங்க? இன்னொன்று உங்களுக்கு சொல்லட்டுமா? 2023 செப்டம்பர் 13 ஒரு சட்டமன்ற உறுப்பினரினுடைய வீட்டு திருமணத்திலே பேசி முதலமைச்சர் சொல்லுகிறார், 15 1000 ரூபாய் பணத்தை பெண்கள் குடும்ப தலைவர்கள் கொடுக்கிற பணத்தை போட்டு விட்டால் 100 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றி ஆயிட்டு. இப்ப நீங்க பட்டியல் போட்டிருக்கிறதுல முரசொலி அதிமுக இதெல்லாம் நிறைவேற்றவில்லை. நாங்க என்னைக்காச்சும், நாங்க இல்ல, இந்தியாவில் எந்த கட்சியாவது என்னைக்காச்சும் நாங்க 100 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம்னு ஏதாச்சும் ஒரு முதலமைச்சர் பேசி கேட்டிருக்கீங்களா? ஒன்னே எனக்கு காட்டுங்க, 100 விழுக்காடு நாங்க நிறைவேற்றிட்டோம் மக்களுக்கு சொன்னதுன்னு. உங்க முதலமைச்சர் தானே பேசுறாரு. அவங்க செஞ்சிருக்காங்கன்றத சொல்றாரு மக்கள் முன்னாடி. எந்த மக்கள் வீதிக்கு வந்து எனக்கு இந்த திட்டம் வரல, இதை எதுக்கு பொய்யா சொல்லிட்டு இருக்காரு, இதை சொன்னீங்களே செய்யலையேன்னு யாராவது கேட்டுட்டு இருக்காங்களா? நான் கேட்கறேன், நானும் மக்கள் தானே. கலைஞர் உணவகம் எங்கேன்னு கேட்கிறேன். தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியர்களாக மாற்றுவோம் வாக்குறுதி கொடுத்தீங்களே எங்கேன்னு கேட்கிறேன். பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் சொன்னீங்களே எங்கேன்னு கேட்கிறேன். சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போம் சொன்னீங்களே எங்கேன்னு கேட்கிறேன். இன்னும் 100 நான் கேட்கிறேன். பட்டியல் அதிமுக ஆட்சியிலும் இருந்த ஒன்று. நீங்க பட்டியல் போட்டது இந்த பட்டியல் எல்லாமே அதிமுக ஆட்சியில் பட்டியல் போட்டது எல்லாமே திமுகவினுடைய வாக்குறுதியில் இருந்த ஒன்று. அதிமுக ஆட்சியில் இது நாங்கள் செய்யவில்லை, நாங்கள் வந்தால் செய்கிறோம் என்று நீங்கள் சொன்ன பிராமிஸ். நான் என்ன கேட்கிறேன், இதெல்லாம் செய்து விட்டோம் என்றால் தான் 100 விழுக்காடு பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஒரு முதலமைச்சர் 100 விழுக்காடு பண்ணிட்டோம்னு சொல்றாருல, அப்ப முதலமைச்சர் பொய் சொல்லுகிறார் என்று நான் சொன்னால் மாதேஷ் ஏற்பீங்களா மறுப்பீங்களா? அவங்க பினான்சியல் அவங்க இல்ல நீங்க மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இது எல்லாமே வந்து பினான்சியல் கிரைசிஸ் ஏற்பட்டிருக்குது. போன முறை நீங்க 5 லட்சம் கோடி கடன் விட்டு போனீங்க. யார் சொல்றா? தங்கம் தென்னரசு அதான் சொல்றாரு, முன்னாடி இருந்து பிடிஆரும் அதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? பெரிய அளவுக்கு பொருளாதார நெருக்கடியில தான் அந்த அரசாங்கமே ரன் ஆயிட்டு இருக்குது அப்படின்றாங்க. கால அவகாசம் கேக்குறாங்க அரசு அதிகாரிகள் கிட்ட. நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து 3 லட்சம் கோடி மறுபடியும் கடன் வாங்கிக்கிறீங்க, நடந்துட்டு இருந்த நலத்திட்டங்களையும் நிறுத்திட்டீங்க. டாஸ்மாக் வந்து நீங்க மதுவை வந்து மது ஒழிப்பை கொஞ்சம் கொஞ்சமா செய்வோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தவங்க 15,000 கோடி இந்த 3 ஆண்டுகளில் வருமானத்தை அதிகப்படுத்தி இருக்கிறீங்க. டாஸ்மாக் வருமானம் 30,000 கோடி இருந்து நீங்க 45,000 கோடி 50,000 கோடி இலக்கு வச்சு ஓடிட்டு இருக்கிறீங்க. இத்தனை வருமானம் எடுத்த பிறகு எங்களுக்கு பணம் இல்லை, நாங்க நிறைவேற்ற முடியலைங்கிறீங்க. நிறைவேற்ற முடியலன்னு சொல்லணுமா, 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டோன்னு சொல்லணுமா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. எது பொய்? எங்களால் நிறைவேற்ற முடியலன்னு சொல்லு. நாங்க வாக்குறுதி கொடுத்தது தவறுன்னு சொல்லு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு பிடிஆர் சொல்லிட்டார், வெளிப்படையா சொல்லிட்டார். அவரு நீங்க ரெண்டுத்தையும் குழப்பறீங்க. மக்கள் நல திட்டங்கள் நாங்க செஞ்சுட்டு இருக்கோன்றதுக்கு தனி அவங்க ஒரு டேட்டா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கோரிக்கைகளை நாங்க நிறைவேற்றோம்னு சொன்னதும் தேர்தல் அறிக்கை தான். கோரிக்கை இல்லை மாதேஷ், தேர்தல் அறிக்கை முழுமையாக 100 விழுக்காடு நிறைவேற்றப்பட்டு விட்டது, இந்த இதோட முடியுது, 100 விழுக்காடு நிறைவேற்றப்பட்டு விட்டது முதலமைச்சர் பேசியிருக்கிறார். நான் ஒன்னும் பெரிய எங்கேயும் வானத்திலிருந்து வரல, பத்திரிகையில வந்து செய்தி தான், எல்லா பத்திரிகையிலும் வந்து செய்தி தான், பேசுனது உண்மைதான். 100 விழுக்காடு அவர் நிறைவேற்றி விட்டாரானா பட்டியல் எடுத்து பார்த்தால் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. நீங்களே ஒத்துக்கிட்டீங்க 100 விழுக்காடு யாராலையும் செய்ய முடியாது, அங்கங்க சில குறைகள் பிரச்சனைகள். 100 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம் சொல்றது பொய் தானேன்னு கேட்கிறேன். அதை பதில் சொல்லுங்க. பொய் தானே பேசுறாரு முதலமைச்சர், அதை ஏங்க நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? அப்புறம் இல்ல அவங்க தான் ஒவ்வொன்றும் நாங்க கால அவகாசம் சொல்லிட்டு இருக்கோம். எந்த கால அவகாசம்? நீங்க அரசு ஊழியர்கள் பிரச்சனைக்கு வீதிக்கு வந்தா அவங்களுக்கு வந்து கால அவகாசம் கேட்கறாங்க. இத்தனை ஆண்டுகளுக்குள்ள இத்தனை மாதங்களுக்குள்ள முடிக்கணும்ன்றாங்க. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது, சொத்து வரியை ஏற்ற மாட்டோம். இப்படி ஒரு அறிக்கை இருக்குது தேர்தல் அறிக்கையில, இப்படி ஒரு வாக்குறுதி இருக்குது, சொத்து வரியை ஏற்ற மாட்டோம். என்ன பண்ணிக்கிறீங்க? ஏன் ஏத்துனீங்க? பொய் தானே. மின்சாரத்தை மாதம் ஒரு முறை கணக்கெடுப்போம், எடுத்தீங்களா? எடுக்கிற ஐடியாவது இருக்கா? மின்சார கட்டணத்தை 3 மடங்கு ஏற்றி இருக்கிறீர்கள், சொத்து வரியை ஏற்றி இருக்கிறீர்கள். மாநகராட்சி என்னென்ன ஒரு மாநகராட்சி எதையெல்லாம் நிர்வகிக்குமோ அத்தனைக்கும் வரி ஏறி இருக்கிறது. இது வீட்டு வரியை ஏற்றி இருக்கிறீங்க, சொத்து வரியை ஏற்றிக்கிறீங்க, குடிநீருக்கு வரி ஏற்றிக்கிறீங்க, காலி இடத்தினுடைய வரியை ஏற்றிக்கிறீங்க, அப்ரூவலுக்கான சார்ஜை விலை ஏற்றிக்கிறீங்க, குப்பைக்கு வரி போடுறீங்க. சொத்து வரி ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிறீங்க, சொத்துல தான் குப்பை உருவாகுது, அந்த குப்பைக்கு ஒரு வரி போடுறீங்க, அது இப்பதான் வந்திருக்கு, இது வரைக்கும் இல்லை. இத்தனையும் நீங்க பண்றீங்க. இது எல்லாமே இது எதுவும் செய்ய மாட்டோம்னு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. இது பச்சையா மக்களை ஏமாற்றுதா இல்லையா? மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி. மிக்க நன்றிங்க.